எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் துளிர்க்கும் கதையோட தொடர்ச்சி. படம் விரித்த அந்த நாகத்திடம் கூடைக்குள் அடைந்து கிடந்த கோபம் ஆக்ரோஷமாய் வெளிப்பட்டது. தன் இரட்டை நாக்கை அது நீட்டியபடி சீறிய போது அந்த பாம்பை சுமந்து வந்தவனுக்கே அச்சமாக இருந்தது. இருந்தாலும் தான் வந்த நோக்கம் ஈடேற வேண்டுமே என்பதற்காக அந்த பாம்பை லாவகமாக பிடித்து தூக்கியவன் ஒரு 20 அடி தூரத்தில் பூ கட்டி கொண்டிருந்த சாமுண்டியை பார்த்து அவள் மேல் அந்த பாம்பு மாலை போல் விழுந்து அவளையும் கடிக்க வேண்டும் என்று விரும்பியவன் போல அதை அவள் மேல் வீசி எறிந்தான். அதுவும் பறந்து போய் அவள் மேல் விழுந்தது. ஆனால் அவள் தன் மேல் விழுந்த பாம்பை கண்டு துளி கூட பயமோ பதட்டமோ கொள்ளவில்லை. மரத்தில் இருந்து ஒரு கிளை ஒடிந்து மேலே விழுந்தது போலத்தான் நினைத்தாள். கீழே விழுந்த அதுவும் அவள் எதிரிலேயே படம் விரித்தபடி சீற்றத்தை வெளிக்காட்டியது. ஆனால் அவள் ஒரு எந்திரத்தை போல பூவை கட்டி கொண்டிருந்தாள். பாம்பை வீசி எறிந்தவனுக்கே கூட அந்த காட்சி ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அப்போது யாரோ வரும் அரவம் கேட்டு அவன் புதருக்குள் ஓடி ஒளிந்து கொண்டு அங்கு இருந்தபடியே பார்த்தான். ரகுபதியும் ஜானகியும் கையில் குழந்தையோடு வந்தபடி இருந்தனர். ஜானகியின் தோளில் குழந்தை, ரகுபதியின் கையில் ஒரு வயர் கூடைக்குள் மரியாதை நிமித்தம் அவன் வாங்கி வந்திருந்த பூ, பழம் இத்தியாதிகள். இருவரும் அந்த மரத்தடியை சமீபித்த போது அரண்டு போய்விட்டனர். சாமுண்டி பூ கட்டியபடி இருக்க அந்த பாம்பு அவள் எதிரில் அவள் பூ கட்டுவதை பார்ப்பது போல பார்த்தபடி இருப்பது பதைக்க விட்டது. ஜானகி குழந்தையை இறுக்கிக் கொண்டாள். ரகுபதிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நல்ல வேளையாக அப்போது கஜலட்சுமி அம்மாவும் வந்துவிட்டாள். அம்மாவும் சர்பத்தை பார்த்தாள். ஒரு வினாடி மனது பதைத்தாலும் அடுத்த வினாடி முகம் சகஜமாகியது. ரகுபதி ஜானகியையும் பார்த்தவள் சிரித்தாள். பின் வாங்க வாங்க என்று சொன்னபடியே அந்த பாம்பை நெருங்கி அதை ஏதோ ஒரு கயிறை எடுப்பது போல எடுத்து சற்று தள்ளி ஒரு புதருக்குள் கொண்டு சென்று விட்டு திரும்பி வந்தாள். சாமுண்டியோ பூ கட்டிக்கொண்டே இருந்தாள். ஒளிந்திருந்து பார்த்தவனுக்கு ஏமாற்றமாக மட்டுமல்ல, ஆச்சரியமாகவும் இருந்தது. மெல்ல அங்கிருந்து நழுவ ஆரம்பித்தான். அம்மாவும் ரகுபதி ஜானகி அருகில் சென்றாள். என்ன, பயந்துட்டீங்களா என்று கேட்டாள். ஆமாமா, ஒரு பாம்பு இப்படி பணம் விரிச்சுக்கிட்டு நிக்குது, ஆனா அந்த பொண்ணு துளி கூட பயப்படவே இல்லையே என்று ரகுபதி கேட்க, நான்கிற எண்ணம் இருக்கும் போதுதான் பயம், சந்தோஷம், துக்கம்ங்கிற உணர்வு எல்லாம் வேலை செய்யும். ஆனா இந்த சாமுண்டிக்கு தன்னையே தெரியாது. தன்னையே தெரியாதவளுக்கு பாம்பத்தான் தெரியுமா இல்ல தேளத்தான் தெரியுமா? இந்த பொண்ணு பேரு சாமுண்டியாமா? ஆமா, நான் வச்ச பேரு. நல்லா இருக்கா? நீங்க வச்ச பேருனா அவங்களுக்கு பேரு இல்லையா? இருக்கலாம், ஆனா அவளுக்கு தான் யாருங்கிறதே மறந்து போச்சு. அதனால பேரும் தெரியல. ஆனா அவளை கூப்பிட ஒரு பேர் வேணுமே, அதுதான் சாமுண்டின்னு பேர் வச்சேன். அதோ அந்த சப்த கன்னிகள்ல ஒருத்தி தான் சாமுண்டி. அந்த மாதா சக்தியோட ரத்த அம்சம். பயம்ங்கிற ஒண்ணு இவளை கண்டா பயப்படும். அதுதான் பாம்பு படம் விரிச்சு நிக்கும் போதும் எனக்கு என்னன்னு பூ கட்டிக்கிட்டு இருக்கா. இத கூட இப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன். இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமாம்மா? எனக்கே தெரியாதப்ப நான் எப்படிப்பா உங்களுக்கு சொல்ல முடியும்? உங்களுக்கே தெரியாதா? ரகுபதி அந்த பதிலை நம்ப முடியாமல் எதிர்கொண்டான். அப்போது குழந்தையும் அழத் தொடங்கியது. அதுவரை அமைதியாக இருந்த குழந்தை அளவும் ஜானகியிடம் ஒரு மெல்லிய பதைப்பு. தோல் விட்டு தோல் மாற்றி போட்டுக்கொண்டாள். முதுகை தட்டியும் கொடுத்தாள். என்ன சொல்றான் என் பேரன்? அம்மா அப்படி ஒரு உறவு முறையோடு கேட்கவும் ரகுபதிக்கு சிலிர்த்தது. அம்மா, குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். அத ஒரு விழாவா கொண்டாடி ஊர் உலகத்துக்கே தெரியற மாதிரி பண்ண விரும்புறேன். அந்த கொண்டாட்டத்துல நீங்க பங்கெடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கத்தான் வந்திருக்கோம். ரகுபதி கச்சிதமாக சொல்லி முடிக்க குழந்தையின் அழுகை கூடி போயிருந்தது. அது பூ கட்டி கொண்டிருந்த சாமுண்டியையும் திரும்பி பார்க்க செய்தது. அதை கஜலட்சுமி அம்மாவும் கவனித்தாள். நல்ல விஷயம்தான். ஆமா, குழந்தை பசியில அழுறான் போல இருக்கே. ஆமாம்மா, இப்ப என் பெரிய பிரச்சனையும் அதுதான். என்னப்பா சொல்ற? தாய்ப்பால் தான் வளர்ற குழந்தைக்கு ஊட்டம் இல்லையாம்மா? அதனால ஒரு குழந்தைய பிறக்கும் போதே பறி கொடுத்துட்டு ஒரு தாயை அதுக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஆனா என்னோட கெட்ட நேரம் அந்த தாய்க்கு விஷக்காய்ச்சல் வந்துடுச்சு. குழந்தையோ புட்டி பாலை சரியா சாப்பிடாம வாந்தி எடுக்கிறான். ரகுபதியின் வருத்தம் நிறைந்த பேச்சுக்கு நடுவில் வேறு சில விஷயங்களும் நடக்க தொடங்கின. பூ கட்டி கொண்டிருந்த சாமுண்டி குழந்தை அழுகை சப்தத்தை கேட்டு சஞ்சலத்துக்கு ஆளானவள் போல பூ கட்டுவதை விட்டுவிட்டு எழுந்து ஜானகி அருகில் வந்து நின்று பார்த்தாள். அவள் மார்பின் ஈரமே ஜானகிக்கு ஓரளவு புரிய வைத்து விட்டது. அவள் பார்த்த விதமும் அந்த கண்களில் தெரிந்த கனிவும் பாசமும் ஜானகியை உருக்க தொடங்கியது. அவள் கை நீட்டி குழந்தையை கேட்கவும்
ஜானகியால் மறுக்க முடியவில்லை. குழந்தையும் அவள் கைக்கு செல்லவும் சட்டென்று அழுகையை நிறுத்தியது. அவள் ஈர மார்பில் சாயவும் அதற்கு சிலிர்ப்பு ஏற்பட்டது. தலையால் மார்பை முட்டியது. அம்மாடி, அவளும் ஒரு தாய்தான், எடுத்துட்டு உதவி செய் என்றாள் அம்மா. ஜானகிக்கு புரிந்து அவளை மரத்தடியில் ஒரு இடத்தில் அமரச் செய்து ரவிக்கையை விலக்கிவிட்டாள். குழந்தையும் பாலருந்த தொடங்கியது. ரகுபதியின் கண்களில் கண்ணீர் திரை. ஜானகியும் அந்த பெண்ணருகே நின்றபடியே கை கூப்பினாள். அம்மா, நாங்க பிரச்சனைய சொல்றதுக்கு முந்தையே விடையோட நீங்க இருக்கீங்க. போன தடவை வந்தப்ப குழந்தை கிடைச்சது, இப்ப குழந்தைக்கு ஒரு தாய் கிடைச்சிருக்கா. இதெல்லாம் கனவா இல்ல நிஜமாம்மா? வெளியே சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க என்றான். எதுக்காக அப்பா சொல்லணும்? இது உனக்கான அனுபவம், அவ்வளவுதான் என்றாள் அம்மா. உண்மைதாம்மா, சில அனுபவங்கள் சிலருக்கு மட்டும்தான். எங்க பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் நாங்க உங்களை பார்க்க காரணம்னு நான் நினைக்கிறேன். உன் புண்ணியம் மட்டுமா? ஒரு விஷயத்துக்கு பின்னால நிறைய காரணங்கள் இருக்குப்பா. எல்லாமே ஒரு கணக்கு தான். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு கூட்டலா இருக்கும், ஒருத்தருக்கு வகுத்தலா இருக்கும், ஒருத்தருக்கு பெருக்கலா இருக்கும், ஒருத்தருக்கு கழித்தலா இருக்கும் என்ற அம்மா திரும்பி புதர் பக்கம் பார்த்தாள். இந்த பதில் கூட எனக்கு வியப்பாதாம்மா இருக்கு, அதே சமயம் ஓரளவு புரியவும் செய்யுது என்றான் ரகுபதி. ஆமா, என் வரையில இந்த குழந்தை விஷயம் ஒரு வகுக்கிற விஷயம். உங்க தேவையோட என் இருப்பை போட்டு வகுத்தேன். உங்க வரையில இது ஒரு கூட்டலா அமைஞ்சது. இவன் உங்க குடும்பத்துல ஒருத்தரா வந்து கூடிட்டானே, இதோ இவனுக்கு இந்த விஷயம் ஒரு பெருக்கல். எப்படின்னு சொல்லு. தெரியலையம்மா. இவளை நீங்க கூட்டிக்கிட்டு போக போறீங்களே, இவளுக்குள்ள இனிதானே பாதுகாப்பு சந்தோஷம் எல்லாம் இருக்க போகுது. அம்மா, அந்த பதில் ரகுபதியை பரவசமடைய செய்து விட்டது. அம்மா, இந்த பொண்ணு எங்க கூட வரப்போகுதா? ஆமாப்பா. ஏன், கூட்டிகிட்டு போக உனக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ, நீங்க ஒரு குஷ்டரோகிய காட்டி கூட்டிகிட்டு போனாலும் நான் கூட்டிகிட்டு போவேம்மா. சந்தோஷம். இவ இங்க என் கூட இருந்தா எப்படியும் பாம்பும் தேலும் தான் வரும். எல்லா பாம்பும் வேடிக்கை பார்க்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? இவ கொஞ்சம் தள்ளி சன்னதிக்கு வெளியே உட்கார்ந்து இருந்தா அந்த பாம்பும் இவளை கடிச்சிருக்கும். அதுதான் சொன்னேன். அம்மாவின் பதிலுக்குள் சில நுட்பமான தகவல்களும் இருந்தது. அம்மா, இது எங்களுக்கு பெரிய உதவி. உங்களை ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கலாமா? தாராளமா கேளப்பா. இந்த பொண்ணு இப்படி ஒரு தாயா இருக்காளே, இவளோட குழந்தை எங்க, இவ புருஷன் யாரு, இதெல்லாம் தான் உன் கேள்விகளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஆமாம்மா, உங்க முன்னால ஒருத்தர் பேச வேண்டாம், நினைச்சாலே போதும்மா, அப்படியே சொல்லிடுறீங்க. எங்க சொன்னேன் நானே? இனிதான் இவ யாரு, இவ பேர் என்ன, இவளை ஏமாத்தி தெருவுல விட்டவன் எங்க இருக்கான்னு எல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த மலையில இருக்கிற பக்கத்து கிராமத்து கிணத்துல தற்கொலை செஞ்சுக்க இவ முயற்சி செஞ்சிருக்கா. அந்த முயற்சியில இருந்து இவளை காப்பாத்திட்டாங்க. ஆனா அதுல தலையில அடிபட்டு இவளுக்கு நினைவு தப்பி போச்சு. இப்ப பரவாயில்ல, சொல்றத கேட்டுக்கிட்டு அப்படியே செய்யறா. அநேகமா இவ முன்னால வந்த பாம்பு கூட யதார்த்தமா வந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த கன்னிமார் கோவில சுத்தி ஒரு அருள் வளையம் இருக்கு. அதுக்குள்ள எந்த பாம்பும் வராது. மீறி வந்திருக்குன்னா யாரோ கொண்டு வந்து விட்டுருக்கணும். ஆனாலும் ஒருத்தர் உயிருங்கிறது எப்ப பிரியணும்னு இருக்கோ அப்பதான் பிரியும். அதுக்கு முன்னால தலை மேல இடியே விழுந்தாலும் ஒரு நொடி அவங்க விலகிக்க இடி பக்கத்துலதான் விழும். இதெல்லாம் பாம்பை விட்டவங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை இல்லையா? ஏன்னா எப்ப இப்படி குறுக்கு வழிகள்ல போக ஆரம்பிச்சுட்டாங்களோ அவங்கள புண்ணியங்கள் வழி நடத்தல, பாவங்கள் தான் வழி நடத்துறதா அர்த்தம். அம்மாவின் பேச்சுக்குள் பல கேள்விக்கான பதில்கள். ரகுபதிக்குள் சிலிர்ப்பும் சிந்தனையும் போட்டி போட்டது. அம்மா, இப்ப இவளை நாங்க கூட்டிக்கிட்டு போய் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும்னு சொல்லாம சொல்றீங்க இல்லையாம்மா? ஆமாப்பா, இவ உங்க மகனை பாதுகாப்பா, இவளை நீங்க பாதுகாத்துக்குங்க. ஆகா, அற்புதம் அம்மா, அப்படியே செய்யறேம்மா என்ற ரகுபதியின் பார்வை அந்த பெண் பக்கம் சென்றபோது அவள் மடியில் குழந்தை பசியார பாலுண்ட களைப்போடு உறங்கி விட்டிருந்தது. அவள் முகத்திலும் ஒரு நிறைவு. ரகுபதி குழந்தையை பார்க்கவும் ஜானகியிடம் ஒரு வேகம். சாமுண்டியின் மடியில் இருந்த குழந்தையை வேகமாக தூக்கி கொண்டாள். அப்படி அவள் செயல்பட்டதில் ஏகப்பட்ட உட்பொருள். அது ரகுபதிக்கும் புரிந்தது. எங்கே வாராது வந்த மாமணியான தனக்கு கிடைத்த பிள்ளை பாலை குடிக்க போய் அவளையே பிடித்து கொண்டு விடுவானோ என்கிற அச்சம்தான் அவளை அப்படி நடக்க செய்தது. ரகுபதிக்கே புரியும் போது கஜலட்சுமி அம்மாவுக்கு தானா புரியாது? ஒரு சிரிப்பு மட்டும் பதிலுக்கு சிரித்தாள். ரகுபதியும் புறப்பட தயாரானான். அம்மா, உத்தரவு கொடுங்க, நாங்க புறப்படுறோம்.
ஆஹா, தாராளமா கிளம்புங்க. போன தடவை குழந்தைய கொடுத்து எங்க வயிற்றுல பாலை வாத்தீங்க. இந்த தடவை குழந்தைக்கு ஒரு தாயை கொடுத்து குழந்தை வயிற்றுல பாலை வாத்திருக்கீங்க என்று கவிதை நயத்துடன் கூறிய ரகுபதி சாமுண்டியையும் அழைத்து கொண்டு கிளம்பினான். அவள் கஜலட்சுமி அம்மாவை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனாள். சிறிது தூரம் போனவள் மெல்ல திரும்பி வந்து அம்மாவிடமே நின்று கொண்டாள். என்னம்மா, போக மனசு வரலையா? ஆமா. அட, பேச்சு வந்துருச்சே. ஓ, அப்ப நான் பேசிட்டேனா? பாருடா, அது கூட தெரியலையா உனக்கு? அவள் விழித்தாள். போ, தைரியமா போ, அம்மா சொல்றேன், போ. நான் போய் என்ன பண்ணணும்? குழந்தைக்கு இப்ப பால் கொடுத்த மாதிரி பால் கொடு. பால்? உன் மார்புல இருந்து வந்ததே, அதுதான் பால். ஆமால, சரி, நான் பால் கொடுக்கறேன். பால் கொடுக்கறதோட இவங்களுக்கு உதவியா ஒத்தாசையா இருக்கணும். அப்படின்னா இப்ப இங்க பூ கட்டின இல்லையா? ஆமா ஆமா, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு பேரு தான் உதவி ஒத்தாசை. அப்படியா? அப்படின்னா நான் அப்படியே செய்யறேம்மா. ஆமா, நான் ஒன்னு கேட்கட்டுமா? அம்மாவின் கேள்வி முன் சற்று திருவென்று பார்த்தாள் சாமுண்டி. அப்படி பார்க்காத, உன் பேரு ஞாபகம் இருக்கா? பேரு பேரு அப்படின்னா? அப்படின்னாவது கேட்க தெரியுதே, பேருனா என்னன்னு தெரியலையா? தெரியலையே. சரி, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என்ன கஜலட்சுமின்னு கூப்பிடுவாங்க. அதோ அவங்கள குழந்தைய வச்சிருக்கிறவங்க பேரு ஜானகி, பக்கத்துல நிக்கிறவர் பேரு ரகுபதி. அப்படியா? எங்க இப்ப சொல்லு பாப்போம், உன்னோட பேர் என்ன? உங்க பேரு பேரு ஜானகி, அது அவங்க பேரு. என் பேரு கஜலட்சுமி. சரி, கஜலட்சுமி, ஆனா என் பேரு என்ன? ஆகா, நீயே கேட்டுட்டியே. உன் பேரு சாமுண்டி. சாமுண்டி? சாமுண்டி? ஆமா, இவங்க சாமுண்டின்னு உன்னை கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும். அவங்க சொல்றபடி எல்லாம் நடந்துக்கணும். சாமுண்டி ஒரு மாதிரி தலையை அசைத்தாள். இப்ப நீங்க கூட்டிட்டு போகலாம். பேசாத இவ பேசிட்ட நிலையில கூட வர்றதும் ரொம்ப நல்லதா போச்சு. இவ படிப்படியா குணமாகி ஒரு நாள் தன்னை பற்றின உண்மைகளை இவ நிச்சயம் சொல்ற நாளும் வரும் என்று கஜலட்சுமி அம்மாவும் சொல்ல ரகுபதி உற்சாகமாக அவளோடு புறப்பட்டான். அம்மா, பேர் சூட்டு விழாவுக்கு மறக்காம வந்துடுங்கம்மா என்றான் ஞாபகமாய். ஏற்காடு காஃபி எஸ்டேட் ஒன்றின் பங்களா முகப்பில் அந்த ஜீப் தேங்கி நின்றது. ஜீப்பில் இருந்து சென்றாயன் தான் இறங்கினான். அப்போது அங்கே சாமுண்டி மேல் பாம்பை வீசி எறிந்து கொல்ல பார்த்தவன் நின்று கொண்டிருந்தான். என்னையா, போன காரியம் என்னாச்சு? அது வந்து சென்றாயா. என்ன தலைய சொரியிற? அந்த பைத்தியக்காரிய போட்டு தள்ள முடியலையா? நான் எல்லாத்தையும் சரியாத்தான் சென்றாயா பண்ணேன். ஆனா பாம்பு அவ மேல விழுந்தும் அவளை கொத்தல. இப்ப நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சென்றாயா. அது எப்படியா பாம்பு எதுவும் பண்ணாம இருக்கும்? விஷப்பாம்பை தானே வீசி எறிஞ்ச. நல்ல பாம்பு சென்றாயா, நல்ல 6 அடி நீளம். கீழே கொண்டலாம்பட்டி சோளக்காட்டுல 3 நாளா காத்திருந்து பிடிச்ச பாம்பு. அப்புறம் எப்படி தப்பாச்சு? அதுதான் தெரியல சென்றாயா. ஆனா ஒண்ணு, நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, அந்த கன்னிமார் கோயிலுக்குன்னு ஒரு சக்தி இருக்கத்தான் செய்யுது. அந்த பொண்ணு அங்கதான் உட்கார்ந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தாப்பா. பூ கட்டிக்கிட்டு இருந்தாளா? அப்ப அவளுக்கு ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சா? அது தெரியலப்பா. பாம்பு அவ எதிர்க்க கொஞ்ச நேரம் படம் எடுத்து நின்னப்ப கூட அவ கொஞ்சம் கூட பயப்படல. அவ வாட்டுக்கும் பூ கட்டிக்கிட்டே தான் இருந்தா. அப்ப அவளுக்கு தன்னை பத்தியும் சரி மத்த எதை பத்தியும் தெரியலன்னு தான் அர்த்தம். ஆப்பாடா. ஆமா சென்றாயா, அது என்ன குத்தம் பண்ணிச்சு? எதுக்காக இப்படி அதை போட்டு தள்ள பாக்குற? உன் தொழில்ல ஏன் எதுக்குன்னு எல்லாம் காரணம் கேட்க கூடாதுங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? அது வந்து சென்றாயா, வேண்டாம் வெங்கையா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஊர் உலகத்துக்கு சந்தேகம் வராதபடி அவ கதைய நீ முடிச்சா உனக்கு சொலையா 3 லட்சம் கிடைக்கும். அதுல எப்பவும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா சென்றாயா, அந்த பொண்ணு இப்ப அங்க இல்லையே. அங்க இல்லன்னா வேற எங்க? சென்றாயன் பதட்டத்தோடு திருப்பி கேட்டான். அந்த சாமியார் கிழவி அந்த புள்ளைய யாரோ ஒரு பணக்கார ஜோடி வரவும் அவங்களோட அனுப்பி வச்சிடுச்சு. நான் புதருக்குள்ள நழுவுற மாதிரி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் வரேன். யார் அந்த ஜோடின்னு ஏதாவது தெரியுமா? எனக்கு என்ன தெரியும் சென்றாயா, ஆனா ஒரு விஷயம் மட்டும் விளங்கிடுச்சு. அந்த ஜோடிங்க கையில ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு இந்த பொண்ணுதான் பால் கொடுத்துச்சு. அதை வச்சு பார்க்கும்போது அந்த அம்மா அந்த குழந்தைய பெற்றிருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நினைச்சேன்.
அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மாவோட புருஷன்காரன் அந்த சாமியார் கிளவிய பார்த்து, போன தடவை நாங்க வந்தப்ப குழந்தைய கொடுத்தீங்க, இப்ப குழந்தைக்கு பால் கொடுக்க ஒரு தாயையே கொடுத்துட்டீங்கன்னு சொல்லவும் தான் நான் நினைச்சது சரின்னு தோணுச்சு. வேங்கையன் எனும் அந்த கூலி கொலைகாரனின் ஸ்டேட்மெண்ட் சென்றாயனை வெகு நேரம் யோசிக்க வைத்தது. என்ன சென்றாயா யோசிக்கிற? இல்ல, அந்த குழந்தையும் அநேகமா அவ குழந்தையாதான் இருக்கணும். அது யார் குழந்தையா வேணா இருந்துட்டு போகட்டும், எனக்கு அந்த பொண்ணுதானே குறி என்றான் வெங்கையன். இப்ப சொல்றேன்னு கேட்டுக்க, அவ மட்டும் குறியில்ல, குழந்தையும் தான். குழந்தையுமா? அது என்ன பாவம் பண்ணுச்சுப்பா? கேள்வி கேட்காம வேலைய கச்சிதமா முடி. 3 லட்சத்தை 5 லட்சமாக்கி தரேன். நான் தெரியாம தான் கேக்குறேன், நீயோ மாத சம்பளக்காரன், இத்தனை லட்சத்துக்கு நீ எங்க போவ? முட்டா பயல, அவ என்ன எனக்கா பக? அவளை அழிக்க நான் செலவு செய்யறதுக்கு? அப்ப வேற ஒருத்தருக்காக தான் நீ இதை செய்ய சொல்றியா? பாத்தியா, தொட்டு தொட்டு மேட்டர்கிட்டயே வர பாக்குறியே. முதல்ல இடத்த காலி பண்ணு. கோவிச்சுக்கிற பாத்தியா? உன்கிட்ட இனி பேச்சு இல்ல. அந்த ஜோடி யாருங்கிறத கண்டுபிடி போ. கொடுத்த வேலைய கச்சிதமா முடிச்சிட்டு வந்து சொல்லு. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா 5 லட்சம் அப்பவே உன் கையில இருக்கும். நல்ல வேலை, அந்த ஜோடிங்க வந்த காரையும் அதோட நம்பரையும் பார்த்து வச்சுக்கிட்டேன். இனி அதை வச்சுக்கிட்டு தான் ஆள் யாரு எங்க இருக்கான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். நீ பாட்டும் தேடுறேன்னு கண்டுபிடிக்கிறேன்னு நாளை கடத்திடாத. வேலையை அதிகபட்சம் 10 நாள் இல்ல 15 நாள்ல முடியணும். இவ்வளவு நாள்னு மட்டும் கெடு விதிக்காத. கூடிய சீக்கிரம் ஜோலியை முடிச்சுட்டு நான் வருவேன். ஏன்னா 1 காசா 2 காசா, 5 லட்சம் இல்ல. வேங்கையன் சொல்லிக்கொண்டே அங்கிருந்து அகன்றான். சென்றாயனும் பங்களாவினுள் நுழைந்தான். அந்த பங்களா முதலாளியின் காபி தோட்டத்தில் தான் சென்றாயன் வேலை பார்க்கிறான். தோட்டம் பங்களா என்று மாறி மாறி இருப்பான். முதலாளி மகன் சுரேஷ் என்கிற சுரேஷ் குமாருக்கு சென்றாயன் தான் வலது கை இடது கை என்று எல்லாமே. அந்த சுரேஷ் சென்றாயன் உள்ளே வரவும் முழுக்கை சட்டைக்கு பட்டன் போட்டபடி அவன் எதிரில் மாடியிலிருந்து இறங்கி கொண்டிருந்தான். சென்றாயனை பார்க்கவும் ஏண்டா லேட்டு என்பதுதான் அவன் கேள்வியாக இருந்தது. தோட்டத்துல பூச்சி மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் வந்துட்டா சும்மா மேம்போக்கா அடிச்சுட்டு போக்கு காட்டிடுவாங்க ஐயா. அதான் இருந்து அவங்க முழுசா அடிச்சு முடிக்கவும் கிளம்பி வந்தேன். சரி சரி, ஜீப் ரெடியா இருக்குல்ல? அதுலதான் ஐயா வந்திருக்கேன். சரி வா, போகையில மத்த விஷயத்த பேசிக்கலாம். பேச்சோடு வேகமாக நடந்த சுரேஷ் போர்ட்டிகோவில் நின்று கொண்டிருந்த ஜீப்பில் ஏறி கொள்ளவும் சென்றாயனே டிரைவிங் சீட்டில் ஏறிக்கொண்டு அதை கிளப்பினான். அன்றைய பகல் பொழுதில் அவ்வளவாக வெப்பமில்லை. மேக பொதிகளும் ஊதிவிட்ட புகை போல வழியெங்கும் தேங்கி கிடந்தது. மலைக்கு அழகே அதன் பசுமையான மரங்கள் தான். மலை மரங்கள் தான் 100 அடியெல்லாம் சாதாரணமாக வளருமே. கீழேயும் திம்மென்று நிழல் போட்டு சிலுசிலுப்பிலும் அப்பி எடுத்து விடும். அதை ஒருவர் ஒருமுறை அனுபவித்து விட்டால் அந்த சிலுசிலுப்புக்கும் நிழலுக்கும் மனது ஏங்கும். கண்களுக்கும் காட்சிகளால் குளிர்ச்சி. ஜீப்பில் விரையும் போது காற்று வேறு காது மடலில் மோதி குசுகுசுக்கும். மொத்தத்தில் மலை எல்லா விஷயங்களிலும் மலைக்க வைப்பதால் தான் அதற்கு மலை என்று பெயர் வந்ததோ என்னவோ. சுரேஷும் ரசித்தபடிதான் வந்தான். சிரசின் மேல் வகிடு எடுத்து தலைவாரி கொள்வது போல வகிடு எடுத்த மாதிரியான தார் சாலை, பாம்பினுடைய நெளிசலை அது கடன் வாங்கி இருந்தது. சென்றாயனும் மிதமான வேகத்தில் ஜீப்பை செலுத்தினான். குறிப்பிட்ட ஒரு இடத்தின் கீழ் ஜீப் ஒதுங்கி நிற்க ஒரு டென்னிஸ் கிரவுண்ட் அளவுக்கு இடம் இருந்தது. அங்கே ஜீப்பை ஒதுக்கி நிறுத்திய சென்றாயனும் சரக்கை எடுக்கட்டுங்களா என்று மெல்லிய குரலில் கேட்டான். சுரேஷிடம் மௌனமான சம்மதம். அடுத்து 5வது நிமிடம் மேல்நாட்டு சரக்கு கண்ணாடி கோப்பைக்குள் அரக்கு நிறத்தில் தழும்பி வழிந்தது. குடியோடு கூடவே சிகரெட். என்னடா, ரெஸ்ட் ஹவுஸுக்கு அவ வருவாள்ல? வருவாய்யா, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். வந்து தகராறு பண்ண மாட்டாள்ல? பணத்தை நீட்டி வாங்கிட்டாயா? புருஷனுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா, அதனால கொஞ்சம் கூட கேட்டா, நானும் கொடுத்துட்டேன். இவ தாண்டா அசல் பத்தினி. ரைட்டு, வண்டியை எடு. அந்த ஜீப் திரும்பவும் ஓட தொடங்கியது. ஏற்காடு கெஸ்ட் ஹவுஸின் முன்னால் அந்த ஜீப் செருமியபடி நின்றது. மிக மெலிதான பனிமூட்டம், அடர்வான நிழல் சூழ்ந்த அந்தி கருக்கல் போன்ற காலநிலை. ஜீப்பில் இருந்து சென்றாயனும் சுரேஷும் இறங்கி கொண்டனர். கெஸ்ட் ஹவுஸிற்கு வெளியே ஒரு பெரிய வாத மரம் இருந்தது. அதன் நிழலில் புடவை முந்தானையால் முகம் சரியாக வெளியே தெரியாதபடி மூடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அந்த பெண். சுரேஷ் அவளை பார்த்த விதமே கடும் காமாந்தமாக இருந்தது. அவதானாடா? ஆமாங்கய்யா. சரி, நீ கிளம்பு. பாத்துய்யா, பெரிய ஐயா வந்தாலும் வருவாரு. யாரு, அப்பாவா? ஆமாய்யா. அவருக்கு இன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன வேலை தெரியலையா. எஸ்டேட் மேனேஜர் கிட்ட கெஸ்ட் ஹவுஸ் சுத்தமா இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாரு.
சும்மா கேட்டிருப்பாரு, அதெல்லாம் வரமாட்டாரு. வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்லையா, அவர் கட்டாயம் வருவாருன்னு என் மனசு நினைக்குது. என்னடா பயமுறுத்துற? பயமுறுத்தல ஐயா, உங்களை பத்தி ஐயா கிட்ட யாரோ போட்டு விட்டுருக்காங்க. அநேகமா அந்த மேனேஜரா தான் இருக்கணும். என்னை கூப்பிட்டு கூட விசாரிச்சாரு. என்னன்னு? நீதான் சுரேஷுக்கு இப்ப வலது கையா? அவனுக்கு ரொம்ப பிடிச்சது விஸ்கியா பிராந்தியா? கெஸ்ட் ஹவுஸுக்கு யார் யாரோ வந்துட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு பிலு பிலுன்னு பிடிச்சுக்கிட்டாருங்க ஐயா. சென்றாயன் சொல்ல சொல்ல சுரேஷின் இமைகள் படபடுத்தது. சற்று பெருமூச்சும் விட்டவன், எல்லாம் அந்த மேனேஜர் வேலையா தான் இருக்கணும். நம்ம விஷயத்துல வாலாட்டுனா என்ன நடக்கும்னு அவனுக்கு காட்டியாகணும் என்றான். வேண்டாம் ஐயா, இப்ப எதுவும் செய்ய வேண்டாம். மேனேஜரும் ஒன்னும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. அவர் தம்பி தான் ஐயா இப்ப நம்ம ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. சென்றாயன் பதில் முள் போல தைத்தது. முகம் கோணலாகி போனது. மரத்தடியில் காத்து கொண்டிருந்த அந்த பெண்ணோ மெல்ல முட்டாக்கை விலக்கி ஜீப்பிற்கு அருகில் நின்றபடி பேசிக்கொண்டிருந்த இருவரையும் பார்த்தாள். மிகவும் இளவயதான தோற்றம், மாநிறம், நல்ல உயரமும் கட்டுமஸ்தாகவும் தெரிந்தாள். சுரேஷுக்கு அவளை தோற்றபூர்வமாக பார்த்து விடவும் சென்றாயனிடம் பேசுவது இரண்டாம் பட்சம் ஆயிற்று. சரி சென்றாயா, நீ போ, எதுவா இருந்தாலும் பிறகு பேசிக்கலாம் என்றபடி ஜீப்பில் தற்காலிகமாக ஏறி அமர்ந்து மிச்சம் இருந்த சரக்கை மளமளவென்று அப்படியே குடித்தான். குடித்த வேகத்தில் அந்த பெண்ணை வர சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். கெஸ்ட் ஹவுஸ் காவல்காரனான வையாபுரி என்பவர் ஒரு அழுக்கு கோட் அணிந்து தலைக்கு மப்ளர் எல்லாம் கட்டியிருந்தார். சுரேஷ் உள்ளே நுழையவும் வெளியே வந்தவர் அந்த பெண் நுழையவும் வெளிப்பக்கமாக கதவை இழுத்து மூடினார். சென்றாயனையும் சற்று மந்தமாக பார்த்தார். என்னையா பாக்குற? இதெல்லாம் என்ன பொழப்பு சென்றாயா? பொடி காட்டி இடத்த காலி பண்ணு. இந்த வேலைக்கு வர ஊருக்குள்ள நான் நீன்னு ஏகப்பட்ட பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னா எப்படி சென்றாயா? சின்ன முதலாளி உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நான் அந்த அக்கறையில சொன்னேன் என்றார் அவர். இந்த மாதிரி கவலையெல்லாம் நமக்கு எதுக்கு ஐயா? காசு இருக்கு, வீசி எரிஞ்சு செலவு பண்றாங்க. இல்லாததால நாம அடிமை வேலை பாக்குறோம். ரொம்ப யோசிக்காத. அதே சமயம் பெரிய இடத்து சமாச்சாரம், யார்கிட்டையும் எதை பத்தியும் மூச்சு விடக்கூடாது. சென்றாயன் எச்சரித்து விட்டு புறப்பட்டு சென்றான். வையாபுரியும் அதுதான் சரி என்கிற மாதிரி ஒரு பீடியை பற்ற வைத்துக் கொண்டு ஒரு ஓரமாய் போய் உட்கார்ந்து கொண்டார். ரகுபதியின் பங்களா. கீரைக்கார கண்ணம்மா சாமுண்டிக்கு வீட்டு வேலை பார்ப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள். ஒரு விளக்கு மாற்றை கையில் கொடுத்து எப்படி கூட்ட வேண்டும், எப்படி தரையை துடைக்க வேண்டும் என்றெல்லாம் செய்தே காண்பித்துக் கொண்டிருக்கும் போது குழந்தை அழும் சத்தம் கேட்டது. அவ்வளவுதான். கையில் இருந்த விளக்கு மாற்றை அப்படியே போட்டுவிட்டு குழந்தை இருந்த அறை நோக்கி ஓடத் தொடங்கினாள் சாமுண்டி. குழந்தை ஜானகியின் கைகளில் இருந்தது. அதை அவளிடம் இருந்து தினவோடு பறித்தவள் வேக வேகமாக கட்டில் மேல் அமர்ந்து கொண்டு குழந்தைக்கு பால் புகட்ட தொடங்கிவிட்டாள். ஜானகிக்கும் கண்ணம்மாவுக்கும் இது சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஜானகி அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஆனாலும் கண்ணம்மாவுக்கு சிடுசிடுவென்று கோபம் வந்தது. என்னம்மா இது? நான் வீடு கூட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். குழந்தை அல்ற சத்தம் கேட்டதும் இப்படி வந்து உட்கார்ந்துட்டாளே, இவளை என்னங்கிறது என்றாள். எனக்கும் ஒன்னும் புரியல கண்ணம்மா, விடு. குழந்தைக்கு பால் தானே கொடுக்கறா. அது சரிம்மா, அதுக்கு முறை இருக்குல்ல. உங்க கையில இருந்து இப்படியா புடுங்குவா? கண்ணம்மாவுக்கு அடங்கவில்லை. ஆனால் அவள் பேசியது எதுவுமே சாமுண்டியின் காதுகளில் விழவில்லை. அவள் குழந்தை பால் குடிப்பதில் தன்னை மறந்து விட்டிருந்தாள். குழந்தையும் முண்டி முண்டி பால் குடித்தபடி இருந்தது. அதை பார்த்த கண்ணம்மாவிடம் மேலும் நெருடல். அம்மா, இப்படியே விடாதீங்கம்மா. இவ பால் கொடுக்கறதையும் புள்ள அதை குடிக்கிறதையும் பார்த்தா இவதான் இந்த புள்ளைய பெத்தவளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்ணம்மாவின் பேச்சு ஜானகியின் மனதில் நெருப்பை கொளுத்தி போட்டது. கண்ணம்மா என்றாள் அதட்டலான குரலில். அம்மா. என்ன அம்மா, எதுக்கு இப்படி கற்பனை பண்ணி பேசுற? கற்பனை இல்லம்மா, பாருங்கம்மா இந்த காட்சிய. இத பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? திரும்ப திரும்ப நீ பேசினதை நியாயப்படுத்தாத. விட்டா குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த சாமுண்டி ஓடி போயிடுவான்னு கூட சொல்வ போல இருக்கே. நான் என்ன சொல்றதும்மா? இப்படியே விட்டா அப்படி நடந்தாலும் நடக்கும். போதும் கண்ணம்மா, வாயை மூடிக்கிட்டு முதல்ல வெளியே போ. அம்மா, இவளை கண்டிக்காம என்ன போய் கண்டிக்கிறீங்க? இவளுக்கு தான் யாருங்கிறதே தெரியாது கண்ணம்மா. ஆனா நீ என்ன அப்படியா? அதுதாம்மா ரொம்ப ஆபத்தான விஷயம். தெரிஞ்சா இங்க நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு குறைந்தபட்சம் திரும்பியாவது பார்த்திருப்பா. ஆனா பாருங்க, கல்லாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கிறத. கண்ணம்மா சளைக்கவில்லை. நல்ல வேளையாக ரகுபதி வரவும் அவள் குரல் அடங்கியது. ஓரமாக ஒதுங்கி போனாள். சாமுண்டியும் பால் கொடுத்து முடித்துவிட்ட நிலையில்
குழந்தை வாயோரம் பால் ஒழுக அவளை பார்த்து சிரிக்க முனைந்தது. அதை பார்க்கவும் ஜானகியிடம் ஒரு படபடப்பு. ஓடிப்போய் குழந்தையை அவளிடம் இருந்து அவள் பிடுங்கியதை போலவே பிடுங்கினாள். குழந்தை அதனால் அழத் தொடங்கியது. பார்த்தபடி இருந்த ரகுபதிக்கே ஜானகியின் செயலால் கோபம்தான் வந்தது. என்ன ஜானகி இது? எதுக்கு இப்படி குழந்தைய பிடுங்கற? பாரு, நீ பிடுங்கவும் அழுவுது. அது சரி, இவ என்கிட்ட இருந்து குழந்தைய பிடுங்கினத நீங்க பாத்திருந்தா தெரியும். என்ன சொல்ற? குழந்தை என்கிட்ட இருந்தப்ப அழுதாங்க. உடனே ஓடி வந்து பிடுங்கி பால் கொடுக்க தொடங்கிட்டா. ஓ, அதுதான் கண்ணம்மா கூட சர்ச்சையா? கண்ணம்மா ரொம்ப பயமுறுத்துறாங்க. பயமுறுத்துறாளா? ஆமா, இப்பவே சாமுண்டிய கண்டிச்சு வைக்கணும்ங்கிறா. பைத்தியம்! தன் வேலைக்கு போட்டியா ஒருத்தி வரவும் அவதான் பயந்துட்டா. இது புரியலையா உனக்கு? பாவம் சாமுண்டி. இங்க நாம இவ்வளவு பேசுறோமே, பாரு, அவ பாட்டுக்கு மலங்க மலங்க பாத்துக்கிட்டு நிக்கிறத. ரகுபதியின் விளக்கம் ஜானகிக்கு கொஞ்சம் போல மனசாந்தியை ஏற்படுத்தியது. ரகுபதி ஜானகியிடம் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டான். வயிறு முட்ட பால் சாப்பிட்டதால் குழந்தைக்கு தூக்கம் சொட்ட தொடங்கியது. பாரு, தூக்கம் வந்துடுச்சு, போய் தொட்டில்ல போட்டு தாளாட்டு என்று அவளிடமே குழந்தையை தந்தான். அப்படியே சாமுண்டியிடம் போய் நின்றான். சாமுண்டி, ஐயா, குழந்தைக்கு பால் தந்த போல இருக்கே. ஆமாங்க ஐயா. குட். நான் இப்ப அடுத்து என்ன செய்யணும்? போய் ஜானகி குழந்தைய தூங்க வைக்கிறத பாரு. நீயும் அதே போல தூங்க வைக்க கத்துக்கோ. தூங்க வைக்கிறதுன்னா என்னையா? போய் பாரு, அப்பதானே புரியும். அவளை அனுப்பிவிட்டு கண்ணம்மாவை தேடி செல்லவும் அவள் கீரை ஆய்ந்து கொண்டிருந்தாள். கண்ணம்மா. ஐயாங்களா, வாங்க. நான் வர்றது இருக்கட்டும், சாமுண்டியை பார்த்து நீ பயப்படாத. அவளால உன் வேலைக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது. நானும் அப்படியெல்லாம் நினைக்கலீங்களே. நீ நினைக்க வேண்டாம், ஆனா எனக்கு தெரியும் உன் வேலை என்னவோ அதை பாரு. குறிப்பா குழந்தைக்கும் ஜானகிக்கும் நடுவுல எந்த காரணத்தை கொண்டும் மூக்க நுழைக்காத. சரிங்கய்யா. அப்புறம் நாளைக்கு வீட்டுல குழந்தைக்கு பேர் சூட்டு விழா, பல பேர் வருவாங்க. எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும், சரியா? சரிங்கய்யா. கண்ணம்மாவையும் பேசி சரி செய்து விட்டு ஜானகி தொட்டிலை ஆட்டியபடி இருக்கும் பெட்ரூமுக்குள் நுழைந்தான் ரகுபதி. அருகில் அமர்ந்து கொண்டு கொட்ட கொட்ட பார்த்து கொண்டிருந்தாள் சாமுண்டி. ஜானகி, சாமுண்டி குழந்தைய தூங்க பண்ணட்டும், நீ என் கூட கொஞ்சம் வெளியே வா, நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலைங்க? நாளைக்கு பேர் சூட்டு விழாவுக்கு கஜலட்சுமி அம்மா வருவாங்க இல்லையா? ஆமா. முதலா நம்ம வீட்டுக்கு வர்ற அவங்களுக்கு நல்லபடியா ஒரு பட்டுப்புடவை வாங்கி தந்தா தானே நல்லா இருக்கும். ஓ, அதுக்கா? இதோ 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேங்க. ஜானகி விலகினாள். சாமுண்டி தொட்டிலை ஆட்டத் தொடங்கி இருந்தாள். அவள் விழிகள் வாயில் விரல் போட்டபடி தூங்கும் குழந்தை மேலேயே இருந்தது. மிகுந்த ரசனையோடும் அவள் பார்ப்பது போல இருந்தது. பார்த்தபடியே கழுத்து பக்கம் கை விரலால் ஸ்பரிசித்தாள். அங்கே பால் கொட்டியது போல வெண்ணிறத்தில் தேமல். அதன் மேல் அவள் விரல்கள் ஸ்பரிசித்தன. நெற்றி சுருங்கியது. அந்த தேமல் அவளுக்குள் ஒரு இனம் புரியாத சலனத்தையும் உருவாக்க தொடங்கியது. ஆனால் அவளால் சலனத்துக்கான காரணத்தை எண்ணப்பூர்வமாக உணர முடியவில்லை. ரெஸ்ட் ஹவுஸ். சல்லாபத்தை முடித்துக்கொண்டு எழுந்து அமர்ந்தான் சுரேஷ். ஒரு சிகரெட்டை தேடி எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். புகை உதட்டில் இருந்து குழல் குழலாக பிரிந்தது. அவனிடம் பணத்துக்காக தன்னை ஒப்படைத்திருந்த அந்த பெண்ணும் எழுந்து சேலையை சரி செய்து கொண்டாள். அவனை பார்த்து சினுங்கலாக சிரித்தாள். பதிலுக்கு அவனும் சிரித்தான். அப்போது அவள் பார்வை அவன் கழுத்தின் மேல் சென்றது. அங்கேயும் பாலை கொட்டியது போல தேமல். உங்க கழுத்துல அது என்ன தேமலுங்களா? ஆமா, உன் கண்ணுல படுற அளவுக்கா பளிச்சுன்னு தெரியுது? தெரியவும் தானே கேக்குறேன். சரி, நான் புறப்படட்டுமா? போயிட்டு வா. அடிக்கடி வரவா? அது உன்னோட விருப்பம். அப்ப வரேன். அவள் புறப்பட்டாள். அவள் வெளியில் வந்தபோது கார் ஒன்று வந்து நின்றது. அதில் இருந்து சுரேஷின் அப்பா ராஜசேகரன் இறங்கிக் கொண்டிருந்தார். ராஜசேகரனை பார்க்கவும் அந்த பெண்ணிடம் ஒரு அதிர்வு. கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனான வையாபுரியும் விழுந்தடித்துக் கொண்டு ஓடி வந்தார். ராஜசேகரன் பார்வை அந்த பெண்ணை ஊடுருவியது. அவள் தலையை குனிந்து கொண்டாள். சுரேஷும் வெளியே சத்தம் கேட்டு வாசல் புறமாக வந்து பார்த்தான். ராஜசேகரை பார்க்கவும் பகீர் என்றது. இருந்தும் மின்னல் வேகத்தில் சுதாரிக்க தொடங்கினான். எவ்வள, அங்க என்ன தேக்கம்? ஒழுங்கா வேலை பார்க்கறதா இருந்தா வேலைக்கு வா, இல்லாட்டி வரவே வராத என்று சத்தமாக பேசி அவளை மிக வேகமாக ஒரு வேலைக்காரி ஆக்கினான். அவள் மட்டுமல்ல, வையாபுரியும் புரிந்து கொண்டார். அந்த பெண்ணும் எதுவும் பேசாமல் நழுவி செல்ல தொடங்கினாள். சுரேஷ் ராஜசேகரனையும் வரவேற்க ஆரம்பித்தான்.
வாங்கப்பா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? அவரும் தன் சஞ்சலத்தை விளக்காமலே பேசத் தொடங்கினார். திடீர்னு வந்ததால தானே இதையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. என்னப்பா சொல்றீங்க? நீ சமாளிக்காத, இப்ப வந்துட்டு போறவ யாருன்னு எனக்கு தெரியும். சுரேஷுக்கு சுரீர் என்றது. அப்பா, இவ நம்ம கெஸ்ட் ஹவுஸ கூட்ட வந்தவ. ஒழுங்கா வேலை பார்க்காம இதோ இந்த வையாபுரியோட அரட்டையில இருந்தா. அதுதான் திட்டி வெளியே அனுப்புனேன். நீங்களும் அப்ப பார்த்து வந்துட்டீங்க. சுரேஷ், சும்மா சும்மா பொய்யா சொல்லாத. உன்னை பத்தி ஒரு நல்ல விஷயம் கூட என் காதுல விழமாட்டேங்குது. வயசு பசங்க கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ எல்லாத்தையுமே வரம்பு மீறி பண்ணிட்டு இருக்க. உனக்குள்ள நான் குரூரமான புத்திய மட்டும்தான் பாக்குறேன். எஸ்டேட்ல 30 வருஷமா நம்ம கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு வர்ற அங்காளப்பன் மூஞ்சில சுட சுட காப்பிய வீசி எரிஞ்சிருக்க. கேட்டா காப்பியில சக்கரை போட தவறினதுக்கு தண்டனைன்னு சொல்லி இருக்க. இதெல்லாம் ரொம்ப கொடூரம்டா. இந்த ராஜசேகர் குடும்பமும் சரி, நம்ம எஸ்டேட்டும் சரி, இந்த ஏற்காட்டுல ரொம்ப பேர் போனது. அந்த பேரை கெட்ட பேரா, கெட்ட குடும்பமா மாத்திடாத என்று எச்சரித்தபடியே உள்ளே நுழைந்தார். வாட்ச்மேனான வையாபுரி அதை நன்கு ரசித்தார். பதிலுக்கு அவரை சுரேஷ் பார்த்த விதம் மிக கொடுமையாக இருந்தது. உள்ளே ஒரே அலங்கோலமாக இருந்தது. சிகரெட் புகையின் வாடை மூக்கை துளைத்தது. பெட்ரூம் கதவு திறந்திருக்கவும் உள்ளே எட்டி பார்த்தார். மது பாட்டில் கண்ணில் பட்டது. சுரேஷ் கைகளை குத்தி பிசைந்து கொண்டான். ஓரிடத்தில் காண்டம் ஒன்றும் கண்ணில் பட்டு அவர் கண்களில் தீப்பிடித்தது. அருகே சென்று அதை கையில் எடுத்தார். சுரேஷையும் பார்த்தார். அவனோ தலையை தாழ்த்தி கொண்டான். இதுக்கு இப்ப என்ன பொய்ய சொல்ல போற என்று கேட்டார். அவன் விழித்தான். இனி உன் கூட பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. உனக்கு ஒரு நாள் அவகாசம் தர்றேன். நீ நம்ம எஸ்டேட் காஃபி கியூரிங் டிபார்ட்மெண்ட்ல போய் வேலைக்கு சேர்ற. முதலாளி ராஜசேகர் மகனா இல்ல, ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா. உனக்கு ஒரு நாள் சம்பளம் 310 ரூபாய். காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு ஒரு தொழிலாளியா இந்த சம்பளத்துல நீ 6 மாசம் ஒழுங்கா வேலை பார்த்தா நீ என் பிள்ளை. இல்ல, நான் சம்பாதிச்ச சொத்துல உனக்கு சல்லி காசு கிடையாது. இது எல்லாமே என் உழைப்புல வந்தது, ஞாபகம் வச்சுக்கோ. இனி இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு நீ வரக்கூடாது. யோ வாட்ச்மேன், இவனை நீ உள்ள விட்ட உனக்கு இங்க வேலை கிடையாது. என் கண் எதிரிலேயே புறப்படு பாப்போம் என்றார். அவனுக்கு அவர் செருப்பால் அடித்தது போல இருந்தது. அவரை முறைத்து பார்த்தபடியே அங்கிருந்து புறப்பட்டான். செல்போனில் சென்ட்ராயனை தொடர்பு கொண்டு ஜீப்பை எடுத்து வர சொல்லவும் ராஜசேகர் அவனை அருகில் அழைத்து அவன் செல்லை பிடுங்கிக் கொண்டு சென்ட்ராயனுக்கு போன் செய்து, இனி நீ என் பையன் பேச்ச கேட்டு ஆட்டம் போட்ட உனக்கு இந்த எஸ்டேட்ல வேலை கிடையாது என்றார். சுரேஷுக்கு சில நிமிடங்களில் தன்னை விட்டு எல்லாமே போய்விட்டது போல இருந்தது. RDO ஆபீஸ், ஜே என்று கூட்டம். இந்தியன் போல 1000 திரைப்படங்கள் வந்தாலும் திருந்த மாட்டோம் என்கிற மாதிரி எங்கு பார் லஞ்சம். புது வகை லஞ்சமாக இராணுவத்தினர் கொண்டாடும் கொடிநாள் கொடிகளை எல்லோர் தலையிலும் ஆளுக்கு தகுந்த மாதிரி கட்டி கொண்டிருந்தனர். ஒருவர் பேங்கில் கடன் வாங்கி கார் வாங்கி இருந்தார். கடன் முழுவதையும் கட்டி முடித்து விட்டார். RC புக்கில் அதற்கான என்டர்ஸ் முத்திரை பெற வந்திருந்தார். அதற்கு அரசாங்கம் விதித்திருக்கும் கட்டணம் 200 ரூபாய். ஆனால் 500 ரூபாய் இல்லாமல் முத்திரை அந்த தாளில் விழாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார் ஒரு புரோக்கர். யோ, எனக்கு மந்திரிய நல்லா தெரியும். அந்த மந்திரிக்கு உன்னை தெரியுமா? நல்லாவே தெரியும். பிரயோஜனம் இல்ல சார். ஏன்னா இங்க வசூல் ஆகிறதுல ஒரு பாகம் அவருக்கும் போகுது. அப்ப லஞ்சம் கொடுக்காம சரியான கட்டணத்தை மட்டும் கட்டி ஒரு RDO ஆபீஸ்ல ஒருத்தனால காரியம் சாதிக்கவே முடியாதா? குதிரைக்கு கொம்பு முளைச்சா அத்தைக்கு மீச முளைச்சா இது ஒரு வேளை நடக்கலாம் சார். சாதிச்சு காட்டிட்டா அதுக்கு நீ பெரிய யாகமெல்லாம் பண்ணி வர வாங்கி இருக்கணும் சார். இங்க வேலை பாக்குறவங்க அவங்க விஷயத்துக்கே தங்களுக்கு தாங்களே லஞ்சம் கொடுத்துக்கிட்டாதான் கையெழுத்தே போட வரும். அது தெரியுமா உனக்கு? புரோக்கரும் அவரும் மாறி மாறி மோதி கொண்டிருந்தனர். இதற்கு நடுவில் அந்த லஞ்சத்தை துளியும் ஒரு பொருட்டாக கருதாமல் பலரும் பணத்தை கொடுத்து காரியத்தை முடித்துக்கொண்டு போய்கொண்டே இருந்தனர். அந்த கூட்டத்தில் வெங்கையனும் இருந்தான். அவன் வெட்டிவிட்ட ஒரு 500 ரூபாய்க்காக உள்ளே ஒருவன் அவன் கொடுத்த கார் நம்பரை வைத்து அதற்குரிய முகவரியை தேடி கண்டுபிடித்திருந்தான். ஒரு துண்டு சீட்டில் முகவரியை எழுதி எடுத்து வந்தும் நீட்டினான். அந்த சீட்டில் ரகுபதியின் பெயரும் அவன் வீட்டு விலாசமும் இருந்தது. பார்ட்டி பெரிய பசையுள்ள பார்ட்டி. இந்த சேலத்திலேயே பெரிய பில்டிங் இவரோடதுதான் என்று விமர்சனம் வேறு செய்தான். ரகுபதியின் பங்களா. வெளியே வாழை மரம் கட்டப்பட்டு சீரியல் செட் எல்லாம் போடப்பட்டிருந்தது. உள்ளே எங்கு பார்த்தாலும் மாவிலை தோரணமும்
கலர் காகிதமுமாய் ஒரு திருவிழா கோலம். சாலையை அடைத்தபடி கார்கள் நின்றிருக்க அதிலிருந்து விஐபிக்கள் இறங்கி உள்ளே சென்று கொண்டிருந்தனர். உள்ளே ஹாலில் ஒரு அலங்கரிக்கப்பட்ட தொட்டில். அருகில் ரகுபதியும் ஜானகியும் இருந்து வருபவர்களை வரவேற்றபடி இருந்தனர். கண்ணம்மா, சாமுண்டி என்று இருவரும் புது புடவையில் பளிச்சென்று இருந்தனர். கண்ணம்மா எல்லோருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து கொண்டிருந்தாள். சாமுண்டியிடமும் ட்ரேயில் பல ரசங்களை கொடுத்து எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி இருந்தாள். ஆனால் சாமுண்டிக்கு புன்னகையோடு அதை கொடுக்க தெரியவில்லை. மிரள மிரள ஒவ்வொருவரிடமும் போய் நின்றாள். ரகுபதி அதை கவனித்து அவளை அமைதியாக குழந்தை அருகில் போய் உட்கார்ந்து கொள்ள சொன்னான். அவன் பார்வை கஜலட்சுமி அம்மாவை எதிர்பார்த்தபடி இருந்தது. வாசல் புறமே கணவனும் மனைவியும் பார்த்தபடி இருந்தனர். ரகுபதியின் அக்காவான வசந்தா மும்பையில் இருந்து வந்திருந்தாள். ரகு, யாருக்காக காத்திருக்க? நல்ல நேரம் போறதுக்குள்ள குழந்தைய தொட்டில்ல போடணும்ல என்று அவ்வப்போது தூண்டியபடி இருந்தாள். ஜானகியின் உறவுக்காரர்களும் ஆச்சரியமாக பார்த்தபடி இருந்தனர். பலர் ரகுபதியின் அடாப்டேஷனை மெச்சி கொண்டிருந்தனர். ஆமா, இந்த குழந்தைய ரகுபதி யார்கிட்ட இருந்து வாங்கி இருப்பார்? சட்டபூர்வமா தான் இந்த அடாப்டேஷன் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணமாகி 8 வருஷமான பின்னாலையும் குழந்தை இல்லைன்னா இப்படி தத்தெடுத்துக்கிறது தான் நல்லது. இப்படி நடந்துக்கவும் ஒரு துணிச்சல் வேணும். அது ரகுபதி கிட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொரு குழந்தை இல்லாத தம்பதிகளும் தயாரானா இந்த நாட்டுல அனாதை குழந்தைகளுக்கே இடம் இருக்காது இல்லையா? அங்கு வந்திருப்பவர்களிடம் ஆரோக்கியமாக இப்படி பல கருத்துக்கள். ரகுபதியின் அக்கா வசந்தாவுக்குத்தான் பொறுமை போய்விடும் போல இருந்தது. ஜானகி, நீ போய் குழந்தைய கொண்டு வந்து தொட்டில்ல போடு. பெரியவங்க வரிசையா குழந்தைக்கு பொட்டு வச்சு தலைய வருடி ஆசீர்வாதம் பண்ணட்டும். நல்ல நேரம் போயிட போகுது என்று வேகமானாள். ஜானகியாலும் அதற்கு மேல் சமாளிக்க முடியவில்லை. ரகுபதியை பார்த்தாள். அவனும் அரை மனதாக சம்மதம் தெரிவிக்கவும் கஜலட்சுமி அம்மா உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. நெற்றி நிறைய குங்குமம், தலையிலும் பூ, தெய்வீகமான கோலம். அம்மாவை பார்த்த அவ்வளவு பேருக்கும் கையெடுத்து கும்பிடத்தான் தோன்றியது. ரகுபதி வேகமாக முன்னே சென்றான். அம்மா வாங்கம்மா, உங்களுக்காக தான் காத்திருக்கோம் என்றான். ஜானகியும் வந்து காலில் விழுந்து எழுந்தாள். கஜலட்சுமி அம்மாவும் இருவரையும் தலையை வருடி ஆசீர்வதித்தாள். மேனி மேல் இருந்து ஜவ்வாது வாசம் வீசியது. குழந்தையோடு சாமுண்டியும் ஓடி வந்தாள். சாமுண்டி, நல்லா இருக்கியா? ஓ, அதற்கு மேல் சாமுண்டிக்கு பேச தெரியவில்லை. என்ன சொல்றான் கஜேந்திரன் என்று அடுத்து கேட்கவும் ரகுபதியிடம் திகைப்பு. அது அவன் தேர்வு செய்து வைத்திருக்கும் பெயர். அதை அம்மா கூறவும் ஆச்சரியமாக இருந்தாலும் இதைவிட பெரிய ஆச்சரியங்களை அம்மா நிறையவே அளித்திருப்பதும் நினைவுக்கு வந்து அடக்கி கொண்டாள். அம்மாவும் குழந்தையை கையில் வாங்கி கொண்டாள். உச்சந்தலையில் முத்தமிட்டாள். குழந்தை சினுங்களுடன் அள பார்த்தது. அப்படியே தொட்டிலில் விடப்போன கஜலட்சுமி அம்மாவை வசந்தா சற்று அதிர்வுடன் பார்த்தாள். இந்த வீட்டுக்கே பெரியவளான என் கையில் குழந்தையை கொடுத்து விட சொல்லாமல் ஒரு கிழவி கையில் கொடுத்தா விடுவது என்கிற அதிர்வுதான் அது. பக்கத்தில் இருப்பவர்களின் எண்ண ஓட்டங்களை தன் அருள் சக்தியாலே உடனேயே அறிந்து கொண்டு விடும் கஜலட்சுமி அம்மாவும் குழந்தையை தொட்டிலில் விடுவது போல பாவலா செய்துவிட்டு குழந்தையை வசந்தா கையில் கொடுத்து விட சொன்னாள். வசந்தாவுக்கு அந்த அம்மாவின் செயல் இன்ப அதிர்ச்சியாக அமைந்து விட்டது. அவளும் ஆசையாக தொட்டிலில் குழந்தையை விட்டாள். ரகுபதி அம்மாவின் பெருந்தன்மையான போக்கை நினைத்து நெகிழ்ந்து போயிருந்தான். அந்த சம்பவங்கள் சாமுண்டிக்குள்ளும் இனம் புரியாத ஒரு பரவசத்தை அளித்தபடி இருந்தது. அருகில் இருந்த கண்ணம்மாவிடம் கேட்டாள். ஆமா, இங்க என்ன நடக்குது என்று. பார்த்தா தெரியலையா உனக்கு என்றாள் அவள். தெரியலையே. பார்த்துக்கிட்டே தெரியலங்கிற பாரு, நீ கை காரிடி என்றாள் கண்ணம்மா. கண்ணம்மா ஊசியாய் தைத்தாள். அவள் தைக்கிறாள் என்பது கூட சாமுண்டிக்கு தெரியவில்லை. கைக்காரின்னா என்று திருப்பி கேட்டாள். இதுக்கு மேல என்னால உன் கூட பேச முடியாதுடி, நடக்கிறத கவனி என்று தொட்டிலில் எல்லோரும் ஆசீர்வதிப்பதை பார்த்தாள். குழந்தை நடப்பதையெல்லாம் பொக்கை வாயை போட்டுக்கொண்டு வேடிக்கை பார்த்தது. எல்லோரும் ஆசீர்வதித்து முடிக்கவும் அம்மா சாமுண்டியையும் அருகில் அழைத்தாள். வா, வந்து ஆசீர்வாதம் பண்ணு என்று. அப்படின்னா குழந்தை நல்லா இருக்கணும் இல்லையா? ஆமா ஆமா, அப்ப தலையில கை வச்சு நல்லா இருன்னு சொல்லு. சாமுண்டியும் அவ்வாறே செய்தாள். கண்ணம்மாவுக்கு தன்னை விட்டு விட்டார்களே எனும்போது அவளையும் அழைத்து ஆசீர்வதிக்க சொன்னாள் அம்மா. ரகுபதி நெகிழ்ந்து போய் பேச தொடங்கினான். நண்பர்களே, என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு நல்ல நாள், முக்கியமான நாளும் கூட. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கல்யாணமானதுல இருந்து எங்களுக்கு குழந்தை இல்லாதது.
இனியும் காத்து இருக்கிறதுக்கு ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறது மேல்னு நாங்க நினைச்சப்போ எங்களுக்கு இதோ இந்த தெய்வீகமான கஜலட்சுமி அம்மா தயவால இந்த குழந்தை கிடைச்சது. இதுக்கு கஜேந்திரன்னு பேர் வச்சிருக்கோம். இந்த குழந்தைய நாங்க தத்து எடுத்து இதுக்கு அப்பா அம்மாவாகி 1 வாரத்துக்கும் மேல ஆயிடுச்சு. ஊரறிய இப்ப நாங்க இந்த குழந்தையோட தாய் தகப்பன்கிறத தெரிவிச்சுக்கிறோம். எங்க வயித்துல இந்த குழந்தை பிறந்து வந்ததாகவே நினைக்கிறோம். என் சொத்து 10ல இருந்து சகலத்திலையும் கஜேந்திரனுக்கு பங்குண்டு. என் வாரிசு இனி இவன் தான். இத சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். இந்த பேர் சூட்டு விழாவுக்கு வந்த உங்க அவ்வளவு பேருக்கும் என்னோட நன்றி என்ற ரகுபதி அம்மாவை சில வார்த்தைகள் பேச சொன்னான். அம்மாவும் பேச தொடங்கினாள். எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் ஒரு சன்னியாசி. ஏற்காட்டு மலை மேல ஒரு கிராமத்துல நான் உண்டு, என் சாமி உண்டுன்னு ஒடுங்கி வாழ்றவ. என்னை பார்க்க வந்தப்பதான் இவங்களுக்கு இந்த குழந்தை கிடைச்சது. இந்த குழந்தைக்கு நல்ல விதி. அதுதான் ரகுபதி ஜானகி மாதிரி ஒரு நல்ல அப்பா அம்மா கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. பொதுவா பிள்ளை பேருங்கிறது ஒரு வரம். அது இல்லாம போக நாம செய்யற பாவங்கள் தான் காரணம். இந்த பாவத்தை நாம இந்த ஜென்மத்துல செஞ்சா இதோட பலன் அடுத்த ஜென்மத்துலதான். அந்த வகையில ரகுபதியோட பூர்வ ஜென்ம கர்மம் தான் இந்த பிறப்புல குழந்தை இல்லாம போனதுக்கு காரணம். இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டது ஒரு பெரிய பரிகாரம். அதனால அந்த பாவம் வெகு சீக்கிரம் தீரும்னு நான் நம்புறேன். பெற்ற தாயை தவிக்க விடுறது, சாப்பிட இலையில உட்கார்ந்தவங்களை எழுந்திரிக்க வைக்கிறது, பிராமணனோட சொத்தை அபகரிக்கிறது, கோவில் சொத்தை அனுபவிக்கிறது, பெண்ணை மானபங்கப்படுத்துறது, பெத்தவங்களுக்கு இறப்புக்கு பின்னால பித்ரு கடன் எனப்படும் தெவசம் தர்ப்பணம் செய்யாம போறது, இதெல்லாம் தான் புத்திர தோஷத்துக்கு ஆளாக்குது. ஆகையால எல்லோரும் கவனமா இருங்க. அறியாமல் எவ்வளவு தவறுகள் வேணும்னாலும் செய்யலாம், அது மன்னிக்கப்படும். ஆனா தெரிஞ்சு ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அதுக்கான தண்டனை நமக்கு நிச்சயமா கிடைக்கும். கஜலட்சுமி அம்மா எச்சரிப்பது போல பேசும்போது அந்த பங்களா ஹாலுக்குள் வேங்கையனும் நுழைந்திருந்தான். குழந்தையையும் சாமுண்டியையும் கொல்லாமல் அந்த வீட்டை விட்டு போக கூடாது என்னும் வைராக்கியம் அவன் கண்ணில் ஒளிர்ந்தபடி இருந்தது. பெயர் சூட்டு விழா கோலாகலமாய் சென்று கொண்டிருக்க அதில் கஜலட்சுமி அம்மாவும் பேசிடும் போது வேங்கையன் வந்து விட்டதுதான் அதிர்ச்சியான விஷயம். கஜலட்சுமி அம்மா பேசி முடிக்கவும் வந்திருந்தவர்கள் வரிசையாக வந்து குழந்தையின் கையில் பரிசு பொருளை கொடுப்பது போல ஜானகி ரகுபதி கையில் கொடுத்துவிட்டு குழந்தையின் சிரசை தடவி வாழ்த்திவிட்டு நகர்ந்தார்கள். கஜலட்சுமி அம்மாவிற்கு ஒரு காவி துணி போர்த்திய நாற்காலியை ஏற்பாடு செய்து அதில் உட்கார சொல்லி உபசரித்தபடி இருந்தனர். அம்மாவின் பார்வை அந்த வீட்டை சுற்றி சுழன்றபடியே இருந்தது. நெற்றி போட்டில் ஒரு இனம் தெரியாத குறுகுறுப்பு வேறு. அப்படி ஆனாலே கூட்டத்தில் தவறாக ஒருவன் இருக்கிறான் என்பதுதான் பொருள். விவேகானந்தர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவருக்குள் எப்போதும் இல்லாதபடி காம உணர்ச்சிகள் கிளர்ந்து எழுந்தனவாம். அதற்கேற்ப அந்த கூட்டத்திற்கு தாசி தொடர்புள்ள ஒருவர் அந்த தாசியுடனேயே வந்திருந்தாராம். அவரின் எண்ண அலை மன ஒருமை மிக்க விவேகானந்தரையே சீண்டும் அளவுக்கு இருந்ததாம். மனிதர்களின் எண்ண ஓட்டங்களுக்கு என்று ஒரு தனி சக்தி உண்டு. அதனால்தான் அன்றாடம் ஆலயத்திற்கு செல்வது, தேர் திருவிழா மற்றும் ஊர் திருவிழாக்களுக்கு செல்வது மிக நல்லது என்பார்கள் நம் சான்றோர்கள். காரணம், இறை நம்பிக்கை எனும் நம்பிக்கையோடு வருபவர்கள்தான் அக்கூட்டத்தினர். இதனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கு மிகுதியாக இருந்து நம் மனதில் நல்ல எண்ணங்கள் எழும். இதை தவ உடம்பு உடையவர்களால் சுலபமாக உணர முடியும். உப்பு புளி காரம் என்று மனிதர்களின் ஆசை சுவை அவ்வளவையும் தவிர்த்து விட்டு ஐம்புலன் சுருக்கி உள்ளொளி பெருக்கியபடி இருக்கும் கஜலட்சுமி அம்மா போன்றவர்களுக்கு சூழலில் நிலவும் உணர்வு நிலைகளை அறிவது மிக மிக சுலபம். அவர்கள் உடம்பே ஒருவித படபடப்பாய் எரிச்சலாய் அதை எதிரொலிக்கும். அப்போதும் அதுதான் நடந்தது. அதற்கேற்ப பார்வையும் வேங்கையன் மேல் விழுந்தது. வேங்கையன் புத்திசாலித்தனமாக தலைவாரி நெற்றிக்கு விபூதியெல்லாம் இட்டுக்கொண்டு ஒரு யோகியனை போல வந்திருந்தான். ஆடையும் அழுக்கில்லாமல் பளிச்சென்று இருந்தது. ஆனாலும் கண்ணிரண்டும் அவன் மனதுக்குள் உள்ள வன்மத்தை காட்டிக் கொண்டிருந்தன. அவன் கைவசம் ஒரு பரிசு பொட்டலமும் இருந்தது. குழந்தையை நெருங்கியவன் ரகுபதி கையில் பரிசு பொட்டலத்தை தந்தான். ஒரு கும்பிடும் போட்டவனாக, ஏற்காடு செம்மனத்தம் மிராசுதார் இந்த பரிசை கொடுத்து விட்டாருங்க. உங்களுக்கு எங்களால கிடைச்ச குழந்தை இது. அதுதான் ஊர் பாசத்தோட பரிசு கொடுத்து விட்டிருக்காரு என்றான்.
அழைக்கப்படாத மிராசுதார் எதற்கு பரிசு கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ற கேள்வியோடு அதை வாங்கி கொண்ட ரகுபதிக்கு கஜலட்சுமி அம்மா தன் வசம் குழந்தையை கொடுத்தது அவருக்கு எப்படி தெரியும் என்கிற கேள்வியையும் எழுப்பியது. சலனத்தோடு பார்த்தான். வேங்கையன் அதை கவனிக்காமல் ஒரு நாற்காலியில் போய் உட்கார்ந்து கொண்டான். அவன் பார்வை சாமுண்டி எங்கே என்றுதான் தேடியது. சாமுண்டி மாடியில் ஒரு தூண் ஓரமாக நின்று கீழே பார்ட்டி ஹாலில் நடப்பவைகளை பார்த்தபடி இருந்தாள். அவள் பார்வையில் மருட்சி. ஒரு பணக்கார பார்ட்டி நடக்கிறது, அதில் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு குழந்தையை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவளுக்கு அவ்வளவாய் தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. ஒரு சிறு குழந்தை என்னவென்றே தெரியாமல் வேடிக்கை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தாள். வேங்கையன் அவளை ஒரு வழியாக கண்டுபிடித்து முடித்தான். சைகையில் அவளை அருகிலும் அழைத்தான். ஆனால் அவள் அவனை நோக்கி செல்லாதபடி வெறித்தாள். கஜலட்சுமி அம்மாள் தான் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்தபடியே அவனை பார்த்துவிட்டு கண்களையும் இறுக மூடிக்கொண்டாள். மனதுக்குள் தீவிரமாய் ஒரு பிரார்த்தனை. அது அவனை துரத்தி அடிக்க வேண்டும் என்பதற்காக இருக்குமோ என்று கூட தோன்றியது. கூட்டமும் மெல்ல கரைந்தபடி இருந்தது. கஜேந்திரன் வாயில் எச்சில் ஒழுக சிரித்துக் கொண்டிருந்தான். அப்போது போலீஸ் ஆபீசர் ஒருவர் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். காக்கி யூனிஃபார்மில் பார்ப்பதற்கு மிடுக்காய் கம்பீரமாய் தெரிந்தார். அவரை பார்க்கவும் வேங்கையனுக்கு உதறல் எடுக்க தொடங்கிவிட்டது. அவனை 2 முறை சிறைக்கு அனுப்பியவர் இப்போதும் வேங்கையனை ஒரு திருட்டு கேசுக்காக தேடிக்கொண்டிருப்பவர். பார்த்தால் வேங்கையன் தொலைந்தான். வேங்கையனுக்கும் உடனே அங்கிருந்து அவர் பார்வையில் பட்டுவிடாதபடி தப்பிச் செல்லும் எண்ணம் வேகமாக எழுந்தது. அமர்ந்த நிலையில் குனிந்து கொண்டு அவர் பார்வையில் பட்டுவிடாதபடி பார்த்து கொண்டான். அவரை பார்க்கவும் ரகுபதி ஓடி வந்து கைக்குலுக்கி வரவேற்றான். வெல்கம் சார், வெல்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரகுபதி, பெரிய காரியம் பண்ணி இருக்கீங்க என்று குழந்தையை பார்த்து குழந்தை கன்னத்தில் தடவி மகிழ்ந்தார். வேங்கையன் எழுந்து விட்டான். நைசாக நழுவி கூட்டத்துக்குள் புகுந்து வாசலையும் தாண்டி விட்டான். கஜலட்சுமி அம்மாள் ஒரு சின்ன சிரிப்புடன் இனி நாமும் புறப்படுவோம் என்பது போல தான் அமர்ந்திருந்த நாற்காலியில் இருந்து எழுந்தவளாக ரகுபதியை நோக்கி நடந்தாள். ரகுபதியும் ஜானகியும் பதிலுக்கு அவளை நோக்கி ஓடி வந்தனர். அம்மா, நான் புறப்படுறேம்மா. என்னம்மா அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஓய்வும் எடுத்துட்டு பிறகு போலாமே. உங்களை மலைக்கு மேல கொண்டு போய் விட காரும் டிரைவரும் தயாரா இருக்காங்க. இருக்கட்டும்பா, வர தெரிஞ்ச எனக்கு போக தெரியாதா என்ன? திருப்பி கேட்டாள். அப்போது சற்று தள்ளி நின்று கொண்டு குளிர்பானம் குடித்தபடி இருந்த அந்த போலீஸ் ஆபீசரை நோக்கி ஒரு கான்ஸ்டபிள் நெருங்கி வந்தார். என்னையா? சார், ஒரு நல்ல விஷயம். விவரமா சொல்லியா? நீங்க தேடிட்டு இருந்தீங்களே வேங்கையன், அவன் இப்ப சிக்கிக்கிட்டான் சார். எந்த வேங்கையன்? அதான் சார், அந்த பீரோ ஃபுல்லிங் பார்ட்டி. ஓ, அவனா? எப்படி மாட்டினான்? யார் பிடிச்சது? நான் தான் சார், அதுவும் இப்பதான். அந்த ஸ்கவுண்டரல் இப்ப பார்ட்டிக்கு வந்திருக்கான். உங்களை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகி ஓட பார்த்திருக்கான். வெளியே ஜீப்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறத கவனிக்காம என் எதிரிலேயே ஒரு மோட்டார் பைக்கோட ஹெட்லாக்க உடைச்சு தள்ளிக்கிட்டும் போக பார்த்தான். பாஞ்சு ஒரே அமுக்கு. அடுத்த வினாடியே அந்த போலீஸ் அதிகாரி வெளியே செல்ல தொடங்கினார். கான்ஸ்டபிள் பேசியது ரகுபதி காதிலும் விழுந்து ரகுபதி முகத்தில் மெல்லிய கலவரம். அதை கவனித்த கஜலட்சுமி அம்மா சிரிப்புடன், ரகுபதி, ரகுபதி, இனி கூட்டம் கூட்டி எதையும் கொண்டாடாத. குழந்தையையும் பத்திரமா பாத்துக்கோ. எங்க குழந்தை? கேட்கவும் ஜானகி குழந்தையோடு வந்து பணிவாக அம்மாவின் எதிரில் நின்றாள். குழந்தையை தீர்க்கமாக பார்த்த அம்மா குழந்தை கழுத்து பக்கம் தெரிந்த பால் மச்சத்தை விரலால் வருடியபடியே, இப்படி மச்சம் இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா என்று கேட்டார். என்னமா அர்த்தம்? பிறக்கும் போதே இறக்கும் வரை தேவையான செல்வத்தை விட ஒரு தம்பிடி கூட இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு மச்சம் இருக்கும். உண்மைதானேம்மா? கஜேந்திரனுக்கு தானே என் அவ்வளவு சொத்தும். இது இப்பதானே, இனிமேதானே நான் சொன்னது பிறக்கும் போதே. அப்ப இந்த பிள்ளை ஒரு கோடீஸ்வரன் வாரிசாம்மா. இந்த மச்சம் அப்படித்தான்ப்பா சொல்லுது. அம்மாவின் கருத்து ஜானகியை சற்று கலவரப்படுத்தியது. முகம் மாறி போனது. இப்போது வெளியேயும் சலசலப்பு. எல்லோருமே வாசல் பக்கம் சென்று பார்த்தனர். போலீஸ் ஜீப்பில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் வேங்கையன் உட்கார்ந்திருந்தான். அவனை பார்க்கவும் சற்று முன் செம்மனத்தம் மிராசுதார் கொடுத்ததாக சொல்லி அவன் கொண்டு வந்து கொடுத்த பரிசு பொருள்தான் நினைவுக்கு வந்தது. சார், இவன் பெரிய கிரிமினல் ரகுபதி. உங்களுக்கு இவனை எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது சார், இவனாதான் வந்திருக்கான். ஏற்காடு செம்மனத்தம் வில்லேஜ் மிராசுதார் கிப்ட் கொடுத்து விட்டதா இவன் சொன்னப்பவே எனக்கு சுருக்குன்னு தான் இருந்தது. மை காட், எங்க அந்த கிப்ட்? ஆபீசர் பதறினார்.
ரகுபதியே ஓடிப்போய் அந்த கிப்டை எடுத்து வந்து நீட்டினான். அதை கான்ஸ்டபிள் பிரித்து பார்த்தார். சின்னதாய் ஒரு மரப்பெட்டி. அதை திறந்து உள்ளே பார்த்தபோது பெட்டி நிறைய குங்குமப்பூ இருந்தது. சார், குங்குமப்பூ. அதுல நிச்சயம் மயக்க மருந்து கலந்திருப்பான். ராத்திரி பால் குடிக்கும் போது எப்படியும் இதை கலந்து குடிக்கலாம்னு நினைக்கிறது சகஜம். அப்படி குடிச்சிட்டு நீங்க படுத்தா அப்புறம் 12 மணி நேரத்துக்கு பிறகுதான் எழுந்திருப்பீங்க. அப்படி நீங்க தூங்குற ராத்திரியில பங்களாவுக்குள்ள பூந்து அவன் என்ன நினைக்கிறானோ அதை சாதிச்சுக்கிட்டு போயிடுவான். இதெல்லாம் இவங்களோட குறுக்கு வழி. ஆபீசர் சொல்ல சொல்ல நெஞ்சம் பதறியது ரகுபதிக்கும் ஜானகிக்கும். அவன் திருட வருவதற்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு அவன் கொலை செய்ய வருவதற்கு என்பது தெரியாது. தெரிந்தால் அவ்வளவுதான். அப்போது அங்கும் வந்துவிட்ட கஜலட்சுமி அம்மா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டுதானே தீரணும். இந்த நல்ல நேரத்துல இங்க நிறுத்தி வச்சு பேசாம அவனை அழைச்சிக்கிட்டு போங்க என்று சொன்னாள். ஆபீசரும் ரகுபதியிடம், மிஸ்டர் ரகுபதி, உங்க சன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பாருங்க, உங்க மகனை நான் விஷ் பண்ண நேரம் ஒரு அக்யூஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கான். வெரி லக்கி ஃபெல்லோ என்று சிலாகித்தார். பின் திரும்ப ஒரு முறை கன்னத்தை தடவி முத்தமிட்டு விட்டு ஜீப்பில் வேங்கையனோடு புறப்பட்டு போனார். ரகுபதியும் ஜானகியும் கஜலட்சுமி அம்மாவை பரவசத்தோடு பார்த்தனர். அம்மா, நீங்க வந்ததால உங்க அருளால நாங்க பெரிய அளவுல ஏமாறாம தப்பிச்சோம் என்றனர். அவர் சொன்ன மாதிரி எல்லாம் இந்த பிள்ளையோட ராசி இல்லப்பா என்று அதற்கொரு பதிலை சொன்ன கஜலட்சுமி அம்மா தன் இடுப்பில் இருந்து ஒரு கருப்பு கயிறை எடுத்து மணிக்கட்டில் கட்டிவிட்டு, பத்திரமா பாத்துக்கோங்க, இப்ப வந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வந்தாலும் எதுவும் ஆயிடாம இந்த ரட்சை பாதுகாக்கும். அதே சமயம் இனி பெருசா கொண்டாட்டங்கள் எல்லாம் வேண்டாம், எளிமையும் பொறுமையும் தான் இனிமை என்று கூறி வாழ்த்திவிட்டு புறப்பட்டார். அவர்களுக்கு தெரியாது இல்லையா, மலை போல வந்த ஒன்றுதான் பனி போல இங்கே நீங்கி இருக்குன்னு. ஏற்காட்டில் அன்று அதிசயமாக நல்ல வெயில். தொழிலதிபர் ராஜசேகரனின் காஃபி தோட்டத்தில் கவ்வாத்து நடந்து கொண்டிருந்தது. பூஞ்சையான காஃபி செடிகளை பிடுங்கி போட்டுவிட்டு அங்கே புதிய கன்றுகளை நட்டு அதற்கு உரமும் இட்டு பின் ஒட்டு மொத்தமாய் அவ்வளவு செடிகளுக்கும் பூச்சி அடிப்பது என்று அந்த காஃபி தோட்டமே பரபரப்பில் இருந்தது. மொத்தமாய் 10,000 செடிகள். ஒவ்வொரு செடியும் ஒரு அறுவடைக்கு 3 கிலோ காஃபி கொட்டைகளை தரும். மொத்தமாய் 30 டன் உற்பத்தி. ஒரு டன்னுக்கு ₹1,00,000 கிடைக்கும். 30 லட்சத்துக்காக கிட்டத்தட்ட 10-15 லட்சம் ரூபாய் வரை செலவழிக்க வேண்டும். தரமான பூச்சி மருந்து, தரமான மண்புழு உரம் என்று போடுவதில் தான் வெற்றியே உள்ளது. கிட்டத்தட்ட 60 பேர் வரை கவ்வாத்து பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ராஜசேகரனே நேரடியாக மேற்பார்வையிட வந்திருந்தார். அவர் மேல் வெயில் விழுந்து விடாதபடி குடையை பிடித்து கொண்டு கூடவே திரிந்து கொண்டிருந்தார் மேஸ்திரி வையாபுரி. ராஜசேகர் பார்வை அந்த கூட்டத்தில் யாரையோ தேடியது. வையாபுரியும் கவனித்தார். ஐயா, யாரையோ தேடுற மாதிரி தெரியுதுங்களே. ஆமா ஐயா, யாருன்னு சொன்னா அவங்க வேலைக்கு வந்திருக்காங்களா இல்லையான்னு நான் சொல்லிடுவேனுங்களே. அப்படியா, என் மகன் சுரேஷத்தான் தேடுறேன் என்று அவர் முடிக்கவும் வையாபுரிக்கு சுருக்கென்றது. என்னையா சொல்றீங்க? கவ்வாத்து கூட்டத்துல அவரா? இது அவனுக்கான கவ்வாத்து. இங்க அவன் இவங்களோட சேர்ந்து வேலை பார்த்தாதான் அவன் என் மகன். இல்லாட்டி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த விஷயத்த நீயும் தெரிஞ்சுக்கோ. ராஜசேகரன் குரலில் தெரிந்த கடூரம் வையாபுரிக்கும் புரிந்தது. ராஜசேகரன் வெட்டு 1 துண்டு 2 என்று பேசுகிற சுபாவம் உடையவர். ஒரு விஷயத்தில் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து அவரை மாற்றவும் முடியாது. எல்லாமே வையாபுரிக்கும் தெரியும். அடுத்து என்ன செய்வது, என்ன சொல்வது என்று தெரியாமல் ராஜசேகரனை பார்த்தாள். கூடைய என் கையில கொடுத்துட்டு பங்களாவுக்கு போய் அவனை கூட்டிக்கிட்டு வா. எதுக்குன்னு கேட்டா கவ்வாத்து வேலைக்கு ஒரு கை குறையுதுன்னு சொல்லு. வர முடியாதுங்கிற மாதிரி பேசினா நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. வையாபுரிக்கு பெரிய இடத்து சிக்கலில் தான் சிக்கிக் கொள்வது போல தோன்றியது. தேங்கி நின்றார். தலையை சொரிந்தார். என்னையா யோசிக்கிற? இல்லைங்க, என்ன இருந்தாலும் அவர் என் சின்ன முதலாளி. அவரை போய் நான் எப்படிங்க? அவன்லாம் உன் சின்ன முதலாளி கிடையாதுயா. அவன் இப்ப முதல்ல ஒரு நல்ல மனுஷனாவே இல்ல. அப்புறம் எங்க சின்ன முதலாளி? இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. என் காலத்துக்கு பிறகு இது உங்க எல்லோருக்கும் கூட சொந்தமாகலாம். யாருக்கு தெரியும்? ஐயா, போய் நான் சொன்னதை செய். நான் யாருக்கு எப்ப என்ன கெடுதல் செஞ்சேன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைய இப்படியே விட்டா இந்த மலைக்காடே தாங்காது. அதான் உழைப்போட அருமைய நான் புரிய வைக்க முயற்சி செய்யறேன். போயா. ராஜசேகரன் பங்களாவை நோக்கி கை காட்டினார். வையாபுரியும் ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு குடைபிடிக்க சொல்லிவிட்டு புறப்பட்டார்.
அந்த தொழிலாளியிடம் இருந்து குடையை வாங்கி கொண்ட ராஜசேகர், நீ போய் உன் வேலையை பாரு, இந்த குடைய எனக்கு பிடிச்சுக்க தெரியும் என்றார். பங்களா வெளியே ஒரு பெரும் தேக்கு மரம், கிட்டத்தட்ட 80 வயது இருக்கலாம். நாயக்கர் மகால் தூண் போன்ற பருமனுடன் அகல அகல இலைகளும் கிளைகளுமாக புஷ்டியாக வளர்ந்திருந்தது. அந்த பகுதியில் ஏசி போட்டது போல அப்படி ஒரு குளுமை. ஒரு 5-6 மலை அணில்கள் விளையாடி கொண்டிருந்தது. அங்கே ஒரு மேஜை நாற்காலி போடப்பட்டிருந்தது. அதில் அமர்ந்து விஸ்கி குடித்து கொண்டிருந்தான் சுரேஷ். அருகிலேயே சென்றாயன். ஐயா, இப்படி வெளிப்படையா இங்க உட்கார்ந்து குடிக்கிறது நல்லா இல்லைங்க. பெரியவர் எப்ப வேணா வரலாம், வந்தா என் சீட்டு கிழிஞ்சிடுங்க என்று மன்றாடி கொண்டிருந்தான் சென்றாயன். சுரேஷ் அதை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. அப்போது சென்றாயன் செல்போனில் அழைப்பு எடுத்து காது பக்கம் வைத்தான். சென்றாயா? யாரு? வேங்கையன் பேசுறேன்பா. என்ன காரியத்தை முடிச்சிட்டியா? மண்ணாங்கட்டி, நான் இப்ப லாக்கப்ல இருக்கேன். லாக்கப்லையா? வாய பொழக்காத. உன் விஷயமா அந்த குழந்தையையும் பொண்ணையையும் கொல்றதுக்கு போய் வசமா மாட்டிக்கிட்டேன். யாராவது வக்கீலோட வந்து ஜாமீன்ல எடுக்க பாரு சென்றாயா. இல்லாட்டி ஒரு 7-8 கேஸ்ல என்ன உள்ள தூக்கி போடுற எண்ணத்துல போலீஸ் இருக்குது. நீ எப்படிடா அவங்க கையில சிக்குன? அதையெல்லாம் இப்ப என்னால இந்த போன்ல சொல்ல முடியாது. இப்பவே நான் லாக்கப்புக்கு காவல் நிக்கிற போலீஸ் கிட்ட ஒரு நிமிஷத்துக்கு 10 ரூபான்னு பேசி செல்போனை வாங்கி தான் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் நிலைமை ரொம்ப மோசம் தானப்பா. சின்ன முதலாளிக்கும் அவங்க அப்பாவுக்கும் அப்படியே முட்டிக்கிட்டு நிக்குது. என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்ப நான் போலீஸ்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்ல வேண்டி இருக்கும். பரவாயில்லையா? டேய், என்ன டேய்? உங்களுக்காக வந்த இடத்துலதான் நான் சிக்கிட்டு இருக்கேன். என்னை வெளியே எடுக்க உதவி செய்யாட்டி நான் எதையும் பார்க்க மாட்டேன். போலீஸ்கிட்ட ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டி வந்துடும். ஜாக்கிரதை. என்னடா மிரட்டுறியா? பின்ன நீ எனக்கென்னேன்னு பேசும்போது நான் மிரட்டுறதுல என்ன தப்பு? சரி சரி, நீ இப்ப எந்த ஸ்டேஷன்ல இருக்க? வேங்கையன் ஸ்டேஷன் விவரத்தை கூறவும் சென்றாயன் மனதுக்குள் குறித்து கொண்டான். விஸ்கியை சூப்பி சப்பி குடித்தபடி இருந்த சுரேஷ் பதட்டம் அடைந்து போய் பார்க்கும் சென்றாயனிடம், எவன்டா போன்ல என்று கேட்டான். வேங்கையன் ஐயா. எந்த வேங்கையன்? அதாங்க நம்ம விஷயமா அந்த புள்ளையையும் குழந்தையையும் போட்டு தள்ள சொன்னீங்களே. சரி, இப்ப அதுக்கு என்ன? அவன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டானாம் ஐயா. தேரி, வேலை செய்ய தெரியாதவன்கிட்ட எல்லாம் எதுக்குடா நீ வேலையை கொடுக்கற? ஐயா, இவன் பெரிய கொம்பங்க. என்ன கெட்ட நேரமோ தெரியல போலீஸ்ல மாட்டியிருக்கான். போலீஸ்ல மாட்டுனவன் உன்கிட்ட எதுக்கு பேசுறான்? என்னங்க கேள்வி இது? நம்ம விஷயமா போன இடத்துல தானே இங்க மாட்டியிருக்கான். அதனால ஜாமீன்லயோ இல்ல காசை கொடுத்தோ வெளியே எடுக்க சொல்றாங்க. கேனத்தனமா இவன் மாட்டுவான், நாம ஜாமீன்ல எடுக்கணுமாமா? ஐயா, நாம மறுத்தா நமக்குத்தான் ஆபத்து. அவன் நம்மளை பத்தி எல்லா உண்மையையும் போலீஸ்ல சொல்லிடுவேங்கிறான். சென்றாயனின் பேச்சு சுரேஷின் அவ்வளவு போதையையும் இறக்கிவிட்டது. அப்போது பார்த்து மேஸ்திரி வையாபுரியும் வந்து நின்றார். அவர் வரவும் விஸ்கி பாட்டிலை எடுத்து வேகமாக மறைக்க தொடங்கினான் சென்றாயன். வையாபுரிக்கு சுரேஷின் நிலை லேசான கிளியை ஏற்படுத்தியது. எப்படி ஆரம்பிப்பதென்றே தெரியவில்லை. சென்றாயா, இந்த மேஸ்திரிக்கு இங்க என்ன வேலைன்னு கேளு என்றான் சுரேஷ். யோ, கேக்குறாருல, சொல்லு என்றான் சென்றாயன். அது தம்பி. எது? இல்ல, நம்ம காப்பி தோட்டத்துல கவ்வாத்து பணி நடந்துட்டு இருக்கு. சரி, அதுக்கு என்ன? இல்ல, அங்கதான் நம்ம பெரிய ஐயா இருக்காரு. ஓ, அப்படியா? சரி. இல்ல, உங்களை ஐயா கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? அதுதான் அவர் நின்னு கவ்வாத்து எப்படி நடக்குதுன்னு பாக்குறாருல. நான் வேற எதுக்குயா? இன்னைக்குன்னு பாரு, வெயில் வேற கடுமையா இருக்கு, என்னால முடியாது என்றான் சுரேஷ். தம்பி, அதான் முடியாதுன்னுட்டேன்ல, போகலாம். அது இல்ல தம்பி, நீங்க கட்டாயம் வந்தே தீரணும்னு சொல்லிட்டாரு தம்பி. அதுதான் அவர் இருக்காருல, அப்புறம் நான் எதுக்குயா? அவர் கூப்பிட்டது மேற்பார்வை பார்க்க இல்ல தம்பி. பின்ன வேற எதுக்கு? அது மென்னு முழுங்காம பதில சொல்லியா. நீங்களும் கவ்வாத்து பணி செய்யத்தான் தம்பி. வையாபுரி தயங்கி தயங்கி சொல்ல அந்த செய்தி சுரேஷை உலுக்கி விட்டிருந்தது. ஏய் என்று கத்தியபடியே அவரை அடிப்பதற்காக கைகளை தூக்கி கொண்டு எழுந்தான் சுரேஷ். சென்றாயன் பிடித்து தடுத்தான். உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் தம்பி? நான் வெறும் அம்புதாங்க. ஏவினவர் உங்க அப்பா. அப்பா, பெரிய அப்பா. அவர் சொன்னா உனக்கு எங்கையா போச்சு புத்தி? சுரேஷ் எகிரி குதித்த போது ராஜசேகரனின் கார் வரும் சத்தம். அவரும் காரிலிருந்து இறங்கி அவனை நோக்கி வந்தார்.
சுரேஷ் அவரை கொஞ்சமும் எதிர்பார்த்திராத தடுமாற்றத்தை காட்டினான். சென்றாயன் அப்படியே பின்பக்கமாய் உள்ள மரத்தின் பின்னே ஒளிந்து கொண்டான். என்னையா, என்ன சொல்றான்? போவானாமா மாட்டானாமா? ஐயா, அது என்ன வந்து போய் நீ ஒரு விளக்கெண்ணைன்னு தெரிஞ்சுதான் ஐயா நான் வந்தேன். இப்ப சொல்றேன், இப்ப இருந்து 30வது நிமிஷத்துல காப்பி தோட்டத்துல காப்பி பேண்ட் சட்டையோட கவ்வாத்து வேலையில இவன் இருக்கணும். இல்ல இந்த பங்களாவை விட்டு வெளியே போயிடணும். எங்கேயும் யாரும் இவன் கூட ஒரு வார்த்தை பேசினாலும் அப்படியே வேலையை விட்டு போயிட வேண்டியதுதான். ராஜசேகர் கொந்தளித்து முடித்தவராக விலக சுரேஷும் அடங்கி போய் வையாபுரி பின்னால் மௌனமாக நடந்தான். ஆனால் மனதுக்குள் ராஜசேகரன் மேல் கொலை வெறி. ராஜசேகரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு மேஸ்திரியோடு சென்ற சுரேஷை மரத்தின் பின்னால் ஒளிந்திருந்த சென்றாயனும் பார்த்தான். மனது படபடத்தது. பெற்ற பிள்ளை என்றும் பார்க்காமல் ராஜசேகர் இந்த அளவுக்கு நடவடிக்கையில் இறங்குவார் என்பதை அவனால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. சுரேஷ் இனி செல்லா காசாகி விடுவானோ என்கிற கேள்வி கூட எழும்பியது. அதே வேகத்தில் போலீசில் மாட்டிக்கொண்டிருக்கும் வேங்கையின் நினைவும் வந்தது. அவனை வெளியே எடுக்காவிட்டால் அவன் சுரேஷைத்தான் காட்டி கொடுப்பான். இப்போது தன் தோட்டத்திலேயே கவ்வாத்து வேலைக்கு செல்லும் சுரேஷ் அதன் பின் கட்டம் போட்ட ஆடைகளோடு ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் என்றும் தோன்றியது. கூடவே தானும் என்று நினைத்தான். வேங்கையன் வாயை அடைக்க என்ன வழி? தீவிரமாக யோசிக்க தொடங்கினான் சென்றாயன். குழந்தையை குளிப்பாட்ட கற்றுக்கொண்டிருந்தாள் ஜானகி. ஒரு பலகை மேல் அமர்ந்து கொண்டு இரு கால்களையும் நீட்டி அதன் மேல் குழந்தையை குப்பர போட்டு முதுகின் மேல் நல்லெண்ணெயை சொதம்ப பூசி விரல்களால் மசாஜ் செய்வது போல வருடி விட்டு அப்படியே கை கால்களை எல்லாம் நீவி விட்டு சொடக்கு எடுத்து குழந்தை குளிப்பாட்டல் என்பது குழந்தைக்காக ஒரு தாய் செய்யும் யோக பயிற்சி என்பதையும் உணர்ந்து அதன்படி அவள் நடப்பது போல இருந்தது. அருகில் இருக்கும் கண்ணம்மா வழிநடத்தி கொண்டிருந்தாள். குழந்தையிடம் லேசான அழுகை. அது சாமுண்டியை அடுப்படி வேலையை விட்டுவிட்டு இழுத்து வந்திருந்தது. மலங்க மலங்க பார்த்தபடி நிலைவாசல் கதவருகே நின்று கொண்டிருந்தாள். குழந்தையின் அழுகை அவளை என்னவெல்லாமோ செய்தபடி இருந்தது. இதே அழுகையை இதற்கு முன் பல முறை கேட்டது போலவும் ஒரு உணர்வு. அவள் மன அடைப்பு மெல்ல நீங்க தொடங்கிவிட்டதோ என்று கூட தோன்றியது. அம்மா, குழந்தைக்கு புரட்டி போடுங்க. வவுறு மார்பு இதையெல்லாம் நீவி விடுங்க. அப்பதான் மார்பு விரிஞ்சு கொடுக்கும். வவுத்த உருவி விட்டாதான் குடல் அலைஞ்சு கொடுத்து நல்ல பசி எடுக்கும். குழந்தையும் பாலை நிறைய குடிக்கும். ஐயோ, ரொம்ப அழுவுறானே கண்ணம்மா. ஒருவேளை கண்ணுல எண்ணெய் இறங்கிடுச்சோ? இறங்கினா இறங்கட்டோம்மா. நல்லெண்ணெய் கண்ணுக்கு ரொம்பவும் நல்லது. குழந்தை அழுவுறதும் நல்லதுதாம்மா. தொண்டை விரியும், பின்னால நல்லா சாப்பிடும், சீக்கிரமா பேசும். கண்ணம்மா எல்லாவற்றுக்கும் ஒரு பாசிட்டிவான பதிலை சொன்னாள். ஆனாலும் ஜானகியின் மனது நடுங்கியது. சொம்பில் வெந்நீரை பொதபொதவென்று தலையில் கொட்டும் போது இரு புருவத்தின் மேலும் கையை மறித்து வைத்து அந்த தண்ணீரில் குழந்தைக்கு மூச்சு முட்டாமல் பார்த்து கொள்வது பெரும் பாடாக இருந்தது. கண்ணம்மா குளிப்பாட்டி விட்டிருந்தால் எப்போதோ குழந்தை குளித்து முடித்திருக்கும். ஜானகி நானும் பழகுகிறேன் என்று சொன்னதால் தான் தாமதம். நடுவில் கண்ணம்மா கவனம் கதவு பக்கம் திரும்பி சாமுண்டியை பார்த்தது. அவளோ குழந்தை மேலேயே கண்ணாக இருந்தாள். அது கண்ணம்மாவை உறுத்தியது. நீ என்னடி பண்ற இங்க? போடி, போய் உன் பாத்திரம் கழுவுற வேலையை பாரு என்றாள். அவள் பேசவும் ஜானகியும் நிமிர்ந்து பார்த்தாள். சாமுண்டியின் வெறித்த விழிகள் ஜானகியையும் குடைந்தது. என்ன இவ இப்படி பாக்கறா? நான் என்னத்தம்மா சொல்ல? நான் ஏதாவது சொல்லி அது ஐயா காதலையும் விழுந்தா என்னத்தான் சண்டைக்காரியா பாப்பாரு. கண்ணம்மா பேச பேச அதை காதிலேயே வாங்காதவள் போல நெருங்கி வந்தாள் சாமுண்டி. கண்கள் லேசாக கலங்கி இருந்தது. போய் வேலையை பாருனா கிட்ட வந்து நிக்கிற? கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்குது. பாவம் குழந்தை இல்ல என்றார். குழந்தை பாவமா? யார் சொன்னா? அழுவுதே. அழுதா பாவமா? இல்லையா பெண்ண? ஆமா, பசிக்குதா? நான் வேணா பால் தரட்டுமா? கேட்டபடியே ஜாக்கெட் ஊக்கை வேகமாக விளக்கினாள். ஏய் ஏய், ஊக்க போடுறீ? இப்ப யாரடி உன்கிட்ட பால் கேட்டா? போடி உள்ள. மாட்டேன், பாப்பா அழுகுது, பால் கொடுத்துட்டு தான் போவேன். அதுக்கு நாங்க இருக்கோம், நீ போ. முடியாது, நான் என் குழந்தைக்கு பால் கொடுக்காம போக மாட்டேன். அவள் என் குழந்தை என்று குறிப்பிடவும் கண்ணம்மா ஜானகி இருவருக்குமே பகீரென்றது. உன் குழந்தையா? ஆமா, இது என் குழந்தை. சரிதான் அம்மா, இவளை இனியும் இங்க உங்க கூட வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். இவளை முதல்ல வெளியே துரத்தி விடுங்கம்மா.
கண்ணம்மாவின் குரலில் கணிசமான அளவு பதட்டம். குழந்தையிடம் அழுகையோ பெருகி இருந்தது. நிஜமாலுமே அதனிடம் அழுகையோடு பசியும் சேர்ந்து கொண்டு விட்டது. சாமுண்டியால் அதற்கு மேல் நின்று பேச பிடிக்கவில்லை. ஜானகி மடியில் கிடந்த குழந்தையை தொட்டு தூக்க குனிந்தாள். தூக்கியும் விட்டாள். ஜானகிக்கு நிஜமாகவே கோபம் வந்துவிட்டது. ஏய் கண்ணம்மா, இவகிட்ட இருந்து குழந்தைய வாங்கு என்றாள். சொல்லி முடிப்பதற்குள் குழந்தைக்கு பாலை கொடுக்க தொடங்க, அதுவும் குளித்த பசிக்கு மிக வேகமாக உறிஞ்சி குடிக்க தொடங்கிவிட்டது. அது அப்படி சாப்பிடுவதை பார்த்த பிறகு அவளிடம் இருந்து குழந்தையை பிடுங்க ஜானகிக்கு மனம் வரவில்லை. ஆனால் கண்ணம்மாவுக்கு ஆத்திரம் நெட்டி முறித்தது. குழந்தையை வலிந்து பிடுங்க பார்த்தாள். விட்ரி குழந்தைய, விட்ரின்னா என்று சாமுண்டியின் முதுகிலும் சில அடிகள் அடித்தாள். சாமுண்டி அசரவே இல்லை. அவள் வரையில் பிள்ளை பால் குடிப்பது அவ்வளவு சுகமாக இருந்தது. நல்ல வேளை அப்போது ரகுபதி அங்கு வரவும் அவளிடம் வேகமான விலகல். ஆனால் ரகுபதி கண்ணம்மா அடிப்பதை பார்த்து விட்டான். அது அவனது நெறிந்த விழிகளில் தெரிந்தது. வாங்க என்று இடையிட்டு கேட்டாள் ஜானகி. அதான் வந்துட்டேனே, இங்க என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லைங்க, குழந்தைய இன்னைக்கு நான் குளிப்பாட்டி விட்டேன், அதுவும் அழுதுடுச்சு. இவ என்னடானா ஓடி வந்து என்கிட்ட இருக்கிற குழந்தைய பிடுங்கி பால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. நல்ல காரியம் தானே பண்றா, அதுக்கு அடிக்கணுமா? அது இல்லைங்கய்யா, என் குழந்தைங்கிறா. கண்ணம்மா எடுத்து கொடுத்தாள். அதுதான் அடிச்சியா? என்னையா நீங்க, நாளைக்கே இவ பாட்டும் குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயாவது ஓடிட்டா என்னையா பண்றது? எதுக்கு இப்படி விபரீதமா கற்பனை பண்றா கண்ணம்மா? இல்லைங்க, கண்ணம்மா சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குங்க. ஜானகி, நீ தேவையில்லாம பயப்படுற. சாமுண்டிய நம்ம கிட்ட ஒப்படைச்சது கஜலட்சுமி அம்மா. அவங்க தப்பான எதையும் நமக்கு செய்ய மாட்டாங்க. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையா? இருந்தாலும் என் குழந்தைங்கிறதெல்லாம் அதிகபட்சம்ங்க. கையில இருந்து புடுங்கிறதும் தப்புதானே. இரு, நான் விசாரிக்கிறேன். ரகுபதியின் கவனம் சாமுண்டி பக்கம் திரும்பிய போது குழந்தை பால் குடித்து முடித்துவிட்டு வாயோரம் பால் ஒழுக திரும்பி அவனை பார்த்தது. சரியான கோழி குண்டு கண்கள், ஊதி பருத்த கன்னங்கள், புசு புசுவென்ற தலைமுடி. ரகுபதியின் கேள்வி கேட்கும் எண்ணம் அப்படியே மாறி போனது. கை நீட்டவும் சாமுண்டி தயக்கமின்றி குழந்தையை அவன் வசம் தந்தாள். கஜா, என்னப்பா, என்ன பாக்குற? ஐயா பால் குடிச்சீங்களோ? பசியெல்லாம் தீந்துச்சா? கொஞ்சம் ஆரம்பித்து விட்டான் ரகுபதி. கண்ணம்மாவுக்கு எரிச்சலாக வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். சாமுண்டியும் தான் வந்த வேலை முடிந்ததாக கருதி கொண்டு நான் போய் பாத்திரம் தேய்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்தாள். ஜானகியையும் ரகுபதியின் சொல் என்னவோ செய்தது. ரகுபதி குழந்தையை ஜானகியிடம் கொடுத்து, பிடி ஜானகி, இது எப்பவும் உன் குழந்தைதான். டோன்ட் பி எ சில்லி பொசசிவ்னஸ். சாமுண்டியும் இப்ப ஒரு குழந்தைதான். இது உனக்கு தெரியல? அதுவும் ஒரு குழந்தைய பெத்து பறி கொடுத்தவ. அதனால நம்ம குழந்தை அளவும் அவளோட தாய்மை துடிக்குது. பால் கொடுத்து முடியவும் அடங்கி போயிடுது. அதை ஒன்னால புரிஞ்சுக்க முடியலையா என்று அழகாகவும் ஆறுதலாகவும் பேச தொடங்கினான். ஜானகிக்கு மட்டும் ஏனோ மனது சமாதானம் ஆகாமல் நெருடலாகவே இருந்தது. என்னம்மா, நான் இவ்வளவு சொல்றேன் புரியலையா என்று கேட்டான் ரகுபதி. ஐயா, அவ ஒரு காரிய கிரிக்கி. அவளுக்கு ஏதுங்க தாய்மை? நீங்க தாங்க அவளை பத்தி புரியாம பேசுறீங்க என்று கண்ணம்மா தன் மனதில் பட்டதை கூறவும் ரகுபதிக்கு சுரீர் என்றது. கண்ணம்மா, நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட என்றான். அவ கேட்டதுல என்னங்க தப்பு என்றாள் ஜானகி. ஜானகி, நீயுமா? எனக்கு பதில் சொல்லுங்க. சித்தபிரமை பிடிச்ச மாதிரி இருக்கிறவளுக்கு என் குழந்தைன்னு சொல்ல தெரியாதுங்க. கையிலிருந்து புடுங்கி பால் கொடுக்கவும் தெரியாது. இதெல்லாமே அவ தெளிஞ்சுக்கிட்டு வர்றத உங்களுக்கு உணர்த்தலையா? அப்படி நடந்தா அதுக்கு நாம சந்தோஷம்தான் படணும் ஜானகி, வருத்தப்படக்கூடாது. நான் சொல்றேன், சாமுண்டியால நம்ம குழந்தைக்கு நல்லதுதான் நடக்கும். நிச்சயம் எந்த கெடுதலும் நடக்காது. நீ தைரியமா இரு. ஏ கண்ணம்மா, போய் உன் வேலையை பாரு. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம், இன்னையோட உனக்கு இங்க வேலை முடியுது. நாளையில இருந்து உனக்கு என் ஆபீஸ்ல வேலை. நீ இனி வீட்டுக்கு வர வேண்டாம். ரகுபதியின் அதிரடி அறிவிப்பு அவளுக்கு புரிந்து விட்டது. ஐயா, நான் இங்க இருந்தா சாமுண்டிய ஏதாவது செஞ்சிருவேன்னு தான் நீங்க என்ன உங்க ஆபீஸுக்கு கூப்பிடுறீங்களா என்று கேட்டார். அதுவும் ஒரு காரணம். நீ இல்லேனாலே ஜானகி நிம்மதியா இருப்பா. ஜானகி இப்படியெல்லாம் பேசுறவளே கிடையாது. அவ நல்ல மனச நீதான் கண்டதை சொல்லி கெடுக்கிற. ஆமா, என்னம்மா ஐயா இப்படி சொல்றாரு? ஆமாங்க, நீங்க கண்ணம்மாவை வீட்டை விட்டு மாத்தினது எனக்கு பிடிக்கலைங்க. ஜானகியும் குறுக்கே வந்தாள். ஜானகி, நான் உன்னோட நல்லதுக்குத்தான் சொல்றேன். அப்படின்னா அந்த சாமுண்டிய உங்க ஆபீஸுக்கு கூட்டிட்டு போங்க. கண்ணம்மா இங்க என் கூட இருக்கட்டுமே. ஜானகியின் தீவிரம் ரகுபதியை மௌனமாக்கியது.
லேசாக முறைத்தபடி விலகி போனான். ரகுபதி விலகவும் கண்ணம்மாவும் ஒரு பெரு மூச்சுடன், அம்மா ரொம்ப நன்றிமா என்றாள். அப்படியே கவலைப்படாதீங்கம்மா, இவளை நான் வீட்டை விட்டு துரத்துறேன் என்றாள் மெல்லிய குரலில். ஜானகி அவளை அதிர்வோடு பார்த்தாள். பயப்படாதீங்கம்மா, இவ இங்க இருந்தா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. ஐயாவும் அவ பக்கமே பேசுவாரு. நான் கடை தெருவுக்கு கூட்டிகிட்டு போற மாதிரி கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு பஸ்ல ஏத்தி விட்டுட்டு வந்துடுறேன். எங்கேயோ போய் என்னமோ ஆகட்டும் என்றாள் கண்ணம்மா. அதை கேட்க ஜானகிக்கு சற்று பகீர் என்றது. ஏம்மா பயமா இருக்கா என்று கேட்டாள் கண்ணம்மா. வேண்டாம் கண்ணம்மா, இருந்துட்டு போகட்டும். இன்னொரு தடவை அவ இப்படி நடந்துகிட்டா பாத்துக்கலாம் என்றாள். கண்ணம்மாவும் மனதுக்குள், நடந்துகிட்டாவா, நானே தூண்டி விட்டு நடக்க வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டாள். காஃபி எஸ்டேட். கவ்வாத்து பணியில் அரையும் குறையுமாக ஈடுபட்டிருந்த சுரேஷ் எல்லோரையும் போல காக்கி உடுப்புக்கு தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. அதை அப்போது காரில் வந்து இறங்கிய ராஜசேகரும் கவனித்து மேஸ்திரியை கூப்பிட்டு கார் டிக்கியை திறந்து ஒரு காக்கி பேண்ட் சட்டையை எடுத்து கொடுத்து அவனை அணிந்து கொள்ளும்படி சொன்னார். ஐயா, இது நான் போட்ட உடுப்பு. இத போட்டுக்கிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சுதான் நான் முதலாளி ஆயிருக்கேன். இவனும் ஆகணும்னு தான் என்னோட ஞாபகார்த்த உடுப்பை எடுத்துக்கிட்டு வந்தேன். அவர் பேசியதெல்லாம் சுரேஷ் காதில் விழவே இல்லை. அந்த காக்கி உடுப்பையே வெறித்து பார்த்தான். சிறிது நேரம் பார்த்தபடி இருந்தவன் அதை அப்படியே வீசி எறிந்தான். பேண்ட் ஒரு பக்கமும் சட்டை ஒரு பக்கமும் போய் விழுந்தது. அதை தொடர்ந்து அங்கிருந்து அவன் செல்ல தொடங்கினான். சுரேஷ் ஆவேசமாக வெளியேறுவதை ராஜசேகரும் பார்த்தார். எல்லோருமே அவன் காக்கி உடையை வீசி எறிந்ததை பார்த்து அதிர்ந்து போயிருந்தனர். குறிப்பாக மேஸ்திரி. ராஜசேகர் மேஸ்திரியை அருகில் அழைத்தார். இனி அவனுக்கும் இந்த காஃபி தோட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் நான் இல்லாதப்ப வந்தா அவனை நீங்க உள்ள சேர்க்க கூடாது. மீறி சேர்த்தா உங்க வேலை போயிடும், ஜாக்கிரதை என்றவர் காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டு விட்டார். ஏற்காடு டாஸ்மார்க் பாரில் ஒரு குவார்ட்டர் வாங்கி குடித்துவிட்டு மப்ளரை அவிழ்த்து இறுக கட்டி கொண்டவனாக ரோட்டில் நடந்து கொண்டிருந்தான் சென்றாயன். உரசிக்கொண்டு வந்து நின்றது ஒரு போலீஸ் ஜீப். உள்ளிருந்து இறங்கிய சேலம் சரக சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர், ஏய் நீதானா சென்றாயன் என்று கேட்டார். சென்றாயனுக்கு தயக்கமாக இருந்தது. மிரண்டு போய் பார்த்தான். கேக்குறேன்ல. ஆமா ஐயா. ஏறுடா ஜீப்ல. ஐயா எதுக்குங்க ஐயா? ஏறுடான்னா பிடித்து தள்ளினார். ஜீப்பும் திரும்பி சேலம் நோக்கி கீழே இறங்க ஆரம்பித்தது. ஜீப்புக்குள் இருந்த சென்றாயனுக்கு அப்போதே என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்துவிட்டது. போலீசில் அகப்பட்டிருக்கும் வேங்கையன் போட்டு கொடுத்திருக்க வேண்டும் என்பதை யூகித்தவன் சப் இன்ஸ்பெக்டரிடம், சார் எதுக்கு சார் என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போறீங்க என்று கேட்க ஆரம்பித்தான். நிஜமா உனக்கு எதுக்குன்னு தெரியாது என்றார் அவர். என்ன சார் கேள்வி இது? திடுதுப்புன்னு வந்து இழுத்துக்கிட்டு போறீங்க. நான் ஒரு தப்பும் பண்ணலையே சார். நீ ஒரு தப்பு தான் பண்ணல, ஆனா பல தப்பு பண்ணி இருக்க. அதுல கொலை செய்யறதுக்கே ஒருத்தனை ஒரு விஐபி வீட்டுக்கு அனுப்பி இருக்க. கொலையா? நானா? இதோ பாரு, எங்களுக்கு உன்ன மாதிரி கிரிமினல்களோட ஓரியாடுறதுதான் பொழப்பே. எங்களாண்ட ஆக்ட் கொடுத்த மூஞ்சிய வச்சே முயல் பிடிக்கிற நாய் எது, மூக்குல மூத்திரம் பெய்கிற நாய் எதுன்னு நாங்க சொல்லிடுவோம் என்று அவர் அதட்டவும் அவனிடமும் சுருதி குறைய தொடங்கியது. சார், வெங்கையன் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டானா என்றான். பின்ன உனக்காக அவன் எதுக்கு 7 வருஷம் கம்பி எண்ணணும்? 7 வருஷமா? எங்க சார், அந்த குழந்தைய நான் கொலையே பண்ணலையே. ஓ, பண்ணி இருந்தாதான் உங்களை தண்டிக்கணுமோ? கொலை முயற்சிகளை எல்லாம் அப்ப எங்க டிபார்ட்மெண்ட் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்றியா? இல்ல சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்க எதையும் சொல்லாத. இந்த கேஸ்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அது யாருன்னு கேட்டா எனக்கு சென்றாயனைத்தான் தெரியும், வேறு எதையும் தெரியாதுங்கிறான் நீ ஏவி விட்ட வேங்கையன். ஸ்டேஷனுக்கு வந்து என் லத்திக்கு வேலை கொடுக்காம எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டா உனக்கு நல்லது. இல்லாட்டி எல்லா கேஸையும் உங்க 2 பேர் மேல போட்டு 10-15 வருஷத்துக்கு வெளியே வர முடியாதபடி பண்ணிடுவேன். எஸ்ஐயின் மிரட்டல் சென்றாயனை உதற வைத்து விட்டது. அதே சமயம் மனதுக்குள் வேங்கையன் சுரேஷை பற்றி எதுவும் பேசாமல் விட்டது சற்று நிம்மதியையும் கொடுத்தது. இப்படி ஒரு நிலையில் தங்களை மீட்க சுரேஷால் தான் முடியும். இல்லாவிட்டால் சுரேஷை காட்டிக் கொடுப்பதை தவிர வேறு வழி இருப்பதாகவும் அவனுக்கு தெரியவில்லை. ஏற்கனவே சுரேஷுக்கு ராஜசேகர் வடிவத்தில் ஒரு சோதனை ஆரம்பமாகி விட்டது. இது அடுத்த சோதனையா, இல்லை பெரிய வேதனையே இதுதானா என்று அவனுக்கு குழப்பமாக கூட இருந்தது. சார், உங்க போனை கொஞ்சம் கொடுங்க சார். எதுக்கு? வக்கீலுக்கு தகவல் கொடுக்கவா? இல்ல சார், என்னோட முதலாளிக்கு தகவல் தரணும் சார். நான் இப்ப டியூட்டில இருக்கேன் சார். யார் உன் முதலாளி? சொல்லு, நான் உன்னை அரெஸ்ட் பண்ண விஷயத்த சொல்லிடுறேன்.
சார் விளையாடாதீங்க சார். எவ்வளவு பெரிய அக்யூஸ்டா இருந்தாலும் அவங்க வக்கீல் கூட அவங்க பேச ஸ்டேஷன்ல பர்மிஷன் தருவாங்க சார். இது அவங்க அடிப்படை உரிமை சார். இங்க என் முதலாளி கிட்ட சொன்னா அவர் வக்கீலோட வந்துடுவார் சார். பொடலங்கா, வக்கீலுங்கிறவங்க நிரபராதிகளை காப்பாத்துறதுக்கு தான் சட்டம் படிச்சுக்கிட்டு வர்றாங்க. உன்ன மாதிரி கேப் மாரிகளை காப்பாத்துறதுக்கு இல்ல. மூடிக்கிட்டு வா. சப் இன்ஸ்பெக்டர் அவன் வாயிலேயே போட்டார். அவனுக்கு வகை தொகை இல்லாமல் சிக்கிக்கொண்டு விட்டது தெளிவாகி விட்டது. குழந்தை கஜேந்திரனிடம் ஓயாத அழுகை. ஜானகி மடியில் வைத்து தட்டி பார்த்தாள். தொட்டிலில் விட்டு ஆட்டி பார்த்தாள். பொம்மைகளை காட்டி அதன் கவனத்தை திருப்பவும் முயற்சி செய்தாள். ஆனால் அழுகை நின்றபாடில்லை. அந்த அழுகை சாமுண்டியை வீட்டு வேலையே பார்க்க விடவில்லை. ஜானகியிடம் வந்து நின்றாள். நீ போ, இங்க உனக்கு என்ன வேலை? குழந்தை அழுவுது, அதான். அழுதா அழுவட்டும், நீ போய் உன்னோட வேலையை பாரு. இல்ல, என்னவோ மாதிரி இருக்கு. என்னவோ மாதிரி இருக்கா? ஆமா, நீங்க குழந்தைய அடிச்சீங்களா? நான் அடிச்சேனா? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இல்லாட்டி குழந்தை ஏன் அழுவுது? நானே அது தெரியாம தானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேற. ஜானகி சலித்து கொள்ள வெளியே போயிருந்த கண்ணம்மாவும் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள். குழந்தை அழுவது அவளையும் என்னவோ செய்தது. ஏமா குழந்தை அழுவுது? இவ ஏதாவது பண்ணிட்டாளா? நீ ஒருத்தி கண்ணம்மா, இவ என்னமோ நான் ஏதோ பண்ணிட்ட மாதிரி பேசுறா. ஜானகியின் பதில் ஆச்சரியம் அளித்தது கண்ணம்மாவுக்கு. ஏய், என்னடி சொன்ன? அவள் கவனம் சாமுண்டி பக்கம் கோபமாக திரும்பியது. நான் ஒன்னும் சொல்லலையே. சொல்லாமத்தான் அம்மா வருத்தப்படுறாங்களா? விடு கண்ணம்மா, இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெளியே போய் பாரு, அழுக நிக்குதான்னு பாப்போம். ஜானகி குழந்தையை கண்ணம்மாவிடம் கொடுத்தாள். குழந்தையை வாங்கும்போது லேசாக கை நழுவ பார்த்து பிறகு பிடித்து கொண்ட போது சாமுண்டிக்கு பகீர் என்றது. என்னடி, என்னமோ நீ பெத்த குழந்தை கீழே விழப்போன மாதிரி திகைக்கிற என்று அதற்கும் ஒரு பதிலை சொன்ன கண்ணம்மா குழந்தையோடு வாசல் பக்கம் செல்ல தொடங்கினாள். சாமுண்டியும் பின்தொடர்ந்தாள். ஏ சாமுண்டி, நெல்லு. ஜானகியின் அதட்டலான குரல் சாமுண்டியை தடுத்து நிறுத்தியது. இப்ப உள்ள போய் நீ வேலையை பார்க்க போறியா, இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போறியா? ஜானகி வெடித்து விட்டாள். சாமுண்டியும் அடக்கி கொண்டு சமையல் கட்டை நோக்கி சென்றாள். ஜானகியை அது என்னவெல்லாமோ செய்தது. வாசல் புறமாய் பெரிய தோட்டம். செம்பருத்தியும் நந்தியாவட்டையும் பூத்து குலுங்கி கொண்டிருந்தன. தோட்டத்தின் நடுவில் ஒரு ஊஞ்சல். அந்த ஊஞ்சலில் போய் உட்கார்ந்து ஆடியெல்லாம் பார்த்தாள் கண்ணம்மா. வேலைக்கு ஆகவில்லை. குழந்தையின் அழுகை நிற்கவே இல்லை. ஒருவேளை பாலுக்காகத்தான் அழுகிறதோ? தனக்குள் எழும்பிய கேள்வியோடு உள்ளே வந்து ஜானகியிடம் கேட்டாள். இல்ல கண்ணம்மா, இப்பதான் குடிச்சான். அப்ப ஒருவேளை வயிற்று வலியா இருக்குமோ? தெரியலையே. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? இருவரும் மாறி மாறி கேட்டுக்கொண்ட போது ரகுபதியும் ஆபீஸ் வேலை முடிந்து வந்து விட்டிருந்தான். உள்ளே நுழையும் போதே அழுகுரல் அவனையும் பாதித்தது. என்ன ஜானகி, ஏன் குழந்தை இப்படி அழுகுது? தெரியலங்க, நல்ல வேலை வந்தீங்க, டாக்டர் கிட்ட போலாங்க. ஜானகி அழாத குறையாக சொல்லும் போது அவர்கள் எதிரில் மீண்டும் வந்து நின்றாள் சாமுண்டி. அவளை பார்க்கவும் ஜானகிக்கு எரிச்சலாக வந்தது. உன்னை நான் உள்ள இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல என்றாள். ஏன் ஜானகி அவளை விரட்டுற? அவ இப்ப என்ன செஞ்சிட்டா? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. என்னமோ இவ 10 மாசம் தவம் இருந்து பெத்த குழந்தைய நான் புடுங்கி வச்சிருக்கிற மாதிரி என்ன வெறிச்சு வெறிச்சு பாக்குறா. வேலையே பார்க்க மாட்டேங்கிறா. குழந்தை சினுங்கனா கூட ஓடி ஓடி வந்துடுறா. ஜானகியிடம் எப்போதும் இல்லாதபடி எரிச்சல் பீறிட்டது. ஐயா, இவளே கூட குழந்தைய ஏதாவது செஞ்சிருப்பா ஐயா, இல்லைன்னா இப்படி அழுவாது. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. இவ இருக்கிற வரை அம்மாவால சந்தோஷமா குழந்தைய பாத்துக்கவே முடியாது. கண்ணம்மாவும் வக்காலத்து வாங்கினாள். ரகுபதிக்கு கண்ணம்மா அப்படி பேசியது பிடிக்கவில்லை. அது முகத்தில் தெரிந்தது. குழந்தையும் அழுதபடியே இருந்தது. சாமுண்டியோ எதையும் காதில் வாங்காதவளாக குழந்தை மேலேயே கவனமாக இருந்தாள். பாச துடிப்பு அவள் முகம் முழுவதிலும் தழும்பி வழிந்தபடி இருந்தது. ரகுபதி வரையில் அவள் பாசமும் துடிப்பும் உண்மை போல தோன்றவே ஜானகியின் கையில் இருந்த குழந்தையை வாங்கியவன் சாமுண்டியை அழைத்து, இந்தா பிடி, குழந்தை அல்றத நிறுத்து பாப்போம் என்றான். அவன் செயல் ஜானகி வரையில் பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் மறுமுனையில் குழந்தை சாமுண்டியிடம் அழுகையை நிறுத்தவும் அது மேலும் பெரிய அதிர்ச்சியை தந்தது. அவளை விட கண்ணம்மாவிடம் கூடுதல் அதிர்ச்சி. ஜானகி கண்ணம்மா என்று இருவர் முகத்திலும் அதிர்ச்சி பரவிய போதிலும் ரகுபதிக்கு அப்பாடா என்று இருந்தது. ஜானகி, பாத்தியா, குழந்தைக்கு சாமுண்டியத்தான் பிடிச்சிருக்கு. அவ கைப்படவும் அழுக நின்னு போச்சு பாரு. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையா
சாமுண்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே நீ அனாவசியமா கவலைப்பட்டு குழந்தையையும் அளவிட்டு இருக்க. அதுக்கு இதோ இந்த கண்ணம்மாவும் ஒரு காரணம். கண்ணம்மா, நானும் ஆரம்பத்துல இருந்தே கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். உன்கிட்ட பொறாமையும் பயமும் நிறையவே இருக்கு. எதனாலேயோ உனக்கு சாமுண்டினாலே பிடிக்கல. இவளால உன் வேலைக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் சொல்லியும் நீ அத காதுலயே வாங்கிக்காம ஜானகிய தூண்டி விட்டுக்கிட்டே இருந்திருக்க. இத நான் பல முறை கவனிச்சுட்டேன். இந்த வீட்டுல ஜானகி குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும்னா இனி நீ இங்க இருக்கக்கூடாது. இனி நீ என் ஆபீஸுக்கு வந்து அங்க நான் சொல்ற வேலையை பாரு. இப்ப கூட நான் உன்னை வேலையை விட்டு நிறுத்தல, இடத்தான் மாத்துறேன். இனி நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி சொன்ன ரகுபதியை கண்ணம்மா பேந்த பேந்த பார்த்தாள். ஜானகியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. நீ புறப்படு என்று ரகுபதி கூறியும் கண்ணம்மா தேங்கி தேங்கி நின்றாள். இப்ப நீ புறப்படுறியா, இல்ல நான் வாட்ச்மேனை கூப்பிடட்டுமா? ரகுபதியின் குரலில் அதட்டல் கலக்கவும் பயந்தபடியே ஒரு உதறலுடன் கண்ணம்மா அங்கிருந்து அகன்றாள். ரகுபதியின் கவனம் ஜானகியின் பக்கம் திரும்பியது. அவளோ எங்கோ வெறித்தபடி இருந்தாள். ஜானகி, நான் உங்க கூட பேச விரும்பல. இது அசட்டுத்தனமான கோபம் ஜானகி. நான் உனக்கு நல்லதுதான் பண்ணி இருக்கேன். அத நான் சொல்லணும். சாமுண்டி மேல உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? நீங்க ஒரு தாயா இல்லாம அப்பாவா போயிட்டீங்க. உங்களுக்கு சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாதுங்க. இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு ஜானகி? இதுலதான் புரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீ தேவையில்லாம பயப்படுற. சாமுண்டி கிட்ட நான் அப்பளுக்கு இல்லாத ஒரு தாய்மைய பாக்குறேன். நம்ம குழந்தைக்கு இப்ப அதுதானே தேவை. அப்ப தாய்மை என்கிட்ட இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லாமதான் கஜலட்சுமி அம்மா என் கையில குழந்தைய தூக்கி கொடுத்தாங்களா? இப்ப நீதான் புரியாம பேசுற ஜானகி. உன் தாய்மையால பால் கொடுக்க முடியுமா? உன் ஸ்பரிசத்தால குழந்தைய அமைதிப்படுத்த முடியுமா? உன்கிட்ட இருக்கிறது பாசம், அன்பு. ஆனா குழந்தைக்கு இப்ப தேவை இதமான அரவணைப்பும் ஒரு விதமான சக்தியும் தான் ஜானகி. அப்ப இந்த குழந்தைக்கு இந்த நிமிஷம் நான் ஏற்ற அம்மா இல்லை, அப்படித்தானே? பைத்தியக்காரி, உனக்கும் எனக்கும் ஒரு கிடைக்க முடியாத பரிசா கிடைச்சது இந்த குழந்தை. இதோட நலம் மட்டும்தான் இப்ப நமக்கு முக்கியம். கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்ச பிறகு நீயே 100% உன் குழந்தைய வளர்க்கலாம். இப்ப கொஞ்சம் விட்டு கொடு, அதுவும் நம்ம குழந்தைக்காக. ரகுபதியின் தீர்க்கமான பதில் ஜானகியின் வாயை அடைத்தது. ஆனால் ஜானகிக்கு மனது நிறையவில்லை. இவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த இந்த நீண்ட தர்க்கவாதம் எதுவுமே சாமுண்டியை துளிகூட பாதிக்கவில்லை. குழந்தைக்கு தன் தனங்களை கொடுத்து விட்டு அது நிமிண்டி நிமிண்டி பால் குடிப்பதில் தன்னை மறந்து போய் அமர்ந்திருந்தாள். சேர்வராய்ஸ் ஹோட்டலின் பார் பிரிவில் தண்ணி அடித்தபடி இருந்த சுரேஷின் முன்னால் பில் பேடை கொண்டு வந்து வைத்தார் சர்வர். அதை பார்த்த சுரேஷுக்கு சிரிப்புதான் வந்தது. என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்றது? போய் உன் முதலாளி கிட்ட சொல்லி எங்க அப்பா கிட்ட போய் பணத்தை வாங்கிக்க சொல்லு. விளையாடாதீங்க சார், பணத்தை கொடுங்க சார். ஆமா, நீ பெரிய சச்சின் டெண்டுல்கர், உன்னோட நான் விளையாடுறதுக்கு. சார், என் வேலை போயிடும் சார். டோன்ட் வரி, உனக்கு நான் என் எஸ்டேட்ல வேலை போட்டு தரேன். இருவரிடமும் வாக்குவாதம் அதிகரிக்கவும் மேனேஜர் வந்து நின்றார். மிஸ்டர் சுரேஷ், நீங்க இப்படி நாகரிகம் இல்லாம நடந்துக்க கூடாது என்றார். நீ யாரையா அதை சொல்றதுக்கு? கேப்பீங்க சார், கேப்பீங்க. பேரர், இந்த ஆளை வெளியே விடாதீங்க, நான் இப்பவே வரேன். விலகிய மேனேஜர் முதல் காரியமாக ராஜசேகருக்கு போன் போட்டார். சார், உங்க சன் எங்க ஹோட்டல்ல வந்து குடிச்சிட்டு பில்லுக்கு பணம் தராம கண்ணா பின்னான்னு பேசுறார் சார். இந்த மாதிரி ஒரு பப்ளிக் நடந்துகிட்டா நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்டார் ராஜசேகர். அது சூழ்நிலையை பொறுத்து முடிவு செய்வோம் சார். இப்பவும் அப்படியே செஞ்சுக்கங்க, ஏன்னா அவன் என் மகனே இல்லை. சார், பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நீங்க அவன் வரையில போலீஸ்ல கூட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். நான் பணம் தருவேன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அவர் போனை கட் பண்ணினார். மேனேஜருக்கு முகத்தில் அரைந்த மாதிரி இருந்தது. திரும்பி வந்தார். சுரேஷ் டேபிள் மேல் சரிந்திருந்தான். பேரர், இவனை வெளியே கொண்டு போய் விட்டுருங்க, இனி வந்தா உள்ளே சேர்க்காதீங்க என்றார். அடுத்த 5வது நிமிடம் அவனை தூக்கி வந்து ஹோட்டலுக்கு வெளியே உள்ள தார் சாலையில் ஒரு ஓரமாக போட்டனர். அவனிடம் சுரத்தே இல்லை. சென்றாயன் வீட்டில் அவன் தாயான தாமரையிடம் ஒரே பதட்டம். ஊர்க்காரர்களில் ஒருவர் சென்றாயனை போலீஸ் ஜீப்பில் ஏற்றி அழைத்து சென்றதை பார்த்துவிட்டு வந்து சொன்னதன் விளைவுதான் அது. காளியப்ப கவுண்டர் எங்கோ வெளியே போயிருந்தார். அதனால் அவருக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அவரும் விரித்த குடையும் கையுமாக ஒரு வழியாக வந்து சேரவும் விஷயத்தை சொன்னாள். என்ன பிள்ளை சொல்ற, நெசமாவா?
அட ஆமாங்க, என்னன்னு தான் கொஞ்சம் போய் பாருங்களேன். தாமரை விசனப்பட கவுண்டர் தேங்கி நின்றார். என்னங்க யோசனை? உன் மகனை பத்தி அப்பப்ப தப்பு தப்பா காதுல விழுவும். எஸ்டேட் முதலாளியால உங்க மகன் ஒரு வழி ஆயிடுவான்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இவன் கிட்ட கேட்டா பொறாமையில பேசுறாங்க பாம்பான். கடைசியில போலீஸ் புடிச்சுக்கிட்டு போற அளவுக்கு வந்துருச்சா? பேசிக்கிட்டு நிக்கிறீங்களே, போய் என்னன்னு பாருங்க, தூண்டிவிட்டாள் தாமரை. காளியப்ப கவுண்டரும் மடக்கிய குடையை திரும்ப விரித்தவராக பெருமூச்சோடு புறப்பட்டார். ரகுபதியின் கார் போர்டிகோவை விட்டு விலகிய நொடி விறுவிறுவென்று உள்ளே நுழைந்தாள் கண்ணம்மா. அம்மா அம்மா, வா கண்ணம்மா. என்னத்தம்மா? ஐயா இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னப்ப விட்டுட்டீங்களேம்மா. என்னால ஒன்னும் பண்ண முடியல கண்ணம்மா. அவர் பேசுறத கேட்டா அதுவும் சரியாதான் படுது. சரிம்மா, இப்ப குழந்தை எங்க? தொட்டில தூங்கிட்டு இருக்கான். நல்ல வேளை அவதான் வச்சிட்டு இருக்காளோன்னு நினைச்சேன். ஆமா, அவ இப்ப எங்கம்மா? அவளுக்கும் களைப்பு போல இருக்கு, படுத்துட்டா. ஜானகி கூறவும் பூனை போல எழுந்து சென்று கிச்சனுக்குள் எட்டி பார்த்தாள் கண்ணம்மா. சாமுண்டி கிச்சனில் ஒரு ஓரமாக படுத்திருந்தாள். கண்ணம்மா குரல் கொடுக்க தொடங்கினாள். சாமுண்டி, ஏய் சாமுண்டி. குரல் கேட்டு அவளும் எழுந்தாள். கண்ணம்மாவை பார்த்து மலங்க மலங்க விழித்தாள். கண்ணம்மாவுக்கோ அவளை அப்படியே அழைத்து கொண்டு அந்த பங்களாவை விட்டு வெளியேறும் எண்ணம். தன் அருகில் வந்து நின்றபடி போலியாக சிரிக்கும் கண்ணம்மாவின் உள்மனம் எப்படிப்பட்டது என்பது சாமுண்டிக்கு தெரியவில்லை. அவளும் பதிலுக்கு சிரித்தாள். என்ன சாமுண்டி பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் பண்ணலையே. அதான் பார்த்தாலே தெரியுதே. ஆமா, இப்படி உள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எப்படி? அதுக்கு நான் என்ன செய்யணும்? பரவாயில்லையே, இப்படி ஒரு கேள்வியாச்சும் என்கிட்ட கேட்டியே என்ற கண்ணம்மா சற்று விஷம சிரிப்போடு திரும்பி ஜானகியை பார்த்தாள். ஜானகிக்கு வியர்க்க ஆரம்பித்திருந்தது. அவளது மிக நல்ல உள்ளம் ஒரு தவறு நடப்பதற்கு முன்பே அதை எண்ணி நடுங்க ஆரம்பித்து விட்டது. சரி சரி, புறப்படு, நாம 2 பேரும் வெளியே போய் வீட்டுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வருவோம் என்ற கண்ணம்மா தன் போக்கில் போக தொடங்கி விட்டாள். சாமான்லாம்னா? ஒரு கேள்விய ஒழுங்கா கேட்டா உடனேயே மறு கேள்வியா குழப்புவியே. குழப்புறதுன்னா? ஒவ்வொன்னுக்கும் உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க என்னால முடியாது. புறப்படும் முதல்ல. சரி என்றவள் குழந்தையை தேட தொடங்கினாள். ஏய், என்ன தேடுற? குழந்தைய. அது எதுக்கு? அழுவுமே. அதெல்லாம் அழுவாது, நாம தான் போயிட்டு திரும்பி வந்துடுவோமே. அப்படியா? அப்படித்தான், பேசிக்கிட்டே நிக்காம புறப்படு. கண்ணம்மாவின் அதட்டலும் சேர்ந்து கொண்டது. அடுத்த நொடி சாமுண்டி ஜானகி முன்னால் போய் நின்று தலையை சொரிந்தாள். என்ன? இது கூப்பிடுது. கூப்பிட்டா போ. அப்ப போறேன். சாமுண்டி ஜானகியிடம் சொன்ன விதம் மிக மிக பரிதாபமாக இருந்தது. அது ஜானகியை என்னவோ செய்தது. கண்ணம்மா, வேண்டாம், விட்டுரு என்றாள் மிக வேகமான குரலில். அட நீங்க ஒண்ணுமா, இவ கால சுத்தன பாம்பு மாதிரி பொட்டுன்னு போட்டு தள்ளிடணும். இல்ல இவ நம்மள போட்டு தள்ளிடுவா. இல்ல கண்ணம்மா, பார்க்க பாவமா இருக்கு, வேணாம். பாவம் பார்த்துதான் இப்படி இருக்கீங்க. என்னம்மா நீங்க? பிச்சை எடுத்த பெருமாள் மாதிரி குழந்தைய எங்கிருந்தோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதை புடுங்கி தின்ன அனுமார் மாதிரி இவ வந்திருக்கா. இவளை நான் துரத்துறேன்னாலும் பயப்படுறீங்களே. இல்ல கண்ணம்மா, அவருக்கு தெரிஞ்சா சந்தேகப்படுவார். அப்புறம் எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்படி ஆகும்? இவதான் இனி இந்த ஊர் பக்கமே வரப்போறது இல்லையே. நான் இவளை பம்பாய் பக்கம் போற ரயில்ல ஏத்தி விட்டுறேன், நீங்க தைரியமா இருங்க. நெருங்கி வந்து காதை கடித்த கண்ணம்மா ஜானகியை அடக்கிவிட்டு சாமுண்டியை இழுத்து கொண்டு புறப்படும் சமயம் குழந்தை அதை சரியாக உணர்ந்து கொண்டது போல அழத் தொடங்கியது. கால் எடுத்த சாமுண்டியை யாரோ இழுத்தது போல இருந்தது. அதே வேகத்தில் திரும்பி உள்ளே ஓடினாள். தொட்டிலில் கிடந்த குழந்தை மலங்க மலங்க விழித்தபடி அவளை பார்த்தபடியே அழுதது. என்ன, பசிக்குதா என்று கேட்ட வேகத்தில் குழந்தையை வாரி எடுத்தாள். பால் தர தொடங்கினாள். அந்த காட்சி ஜானகியை மிகவே கலவரப்படுத்தியது. அம்மா, பாத்தீங்கல்ல, இந்த புள்ள வளரும் போது அம்மானு உங்களை கூப்பிடாது, இவளைத்தான் கூப்பிடும். தேவையா உங்களுக்கு? கண்ணம்மா கேட்ட விதமும் தொனியும் பரிதாபத்தில் இருந்த ஜானகியை வெகு வேகமாக ஆவேசத்துடன் மாற்றி, கண்ணம்மா நீ சொன்னதுதான் சரி, இவளை பம்பாய் பக்கம் இல்ல, அதுக்கும் அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுடு என்று சொல்ல வைத்தது. கண்ணம்மாவுக்கும் அந்த வீட்டில் இனி தனக்கு போட்டியே இல்லை என்னும் ஒரு எண்ணம் தோன்றி அது அவள் முகத்தில் ஒருவித செருக்காக பரவி ஓடத் தொடங்கியது. சப்தகன்னியர் கோவில் பக்கமாக வந்த காளியப்ப கவுண்டரின் பார்வை கஜலட்சுமி அம்மாவை தேடியது. மிக அமைதியான சூழல். அன்று அதிக பனி வேறு. எல்லா பக்கமும் புகை மூட்டம் போட்டது போல இருந்தது.
சேலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று சென்றாயனை பார்ப்பதற்கு முன் அம்மாவை பார்த்து விட்டால் போகிற காரியம் நல்லவிதமாக முடியும் என்று மனதுக்குள் ஒரு எண்ணம். கோவில் மரத்தடியில் அம்மா இல்லாததை தொடர்ந்து அப்படியே அம்மா வசிக்கும் குடிசை பக்கம் போய் வாசல் பக்கம் நின்றார். நிச்சயம் அம்மா உள்ளே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அம்மா என்று குரல் கொடுக்க அம்மாவும் எட்டி பார்த்தாள். அடடே மிராசா, இப்ப உன் பக்தன் மட்டும்தான் தாயி. குரல்ல ஒரு சோகம் தெரியுதே என்றாள் அம்மா. தப்பா பிள்ளை வந்து பிறந்துட்டா சந்தோஷமா பட முடியும் தாயி. ஓ, அப்படி உட்கார்ந்து பேசுங்க. அருகில் இருந்த சிறு பாறையை காட்டிவிட்டு வாசலுக்கு முன் சாணியிட்டு மெழுகிய திண்ணை மேல் அமர்ந்து கொண்டாள் அம்மா. ஆனால் கவுண்டர் உட்காரவில்லை. தாயி, உட்கார்ந்து புலம்ப ஆசைதான். ஆனா என் மகன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கைதியா இருக்கான். என்ன தப்பு பண்ணான்னு தெரியல. ஆனா பெருசா ஏதேதோ பண்ணி இருக்கான். அவன் சகவாசம் அப்படி. அவனை பார்த்து மீட்டுக்கிட்டு வரத்தான் போயிட்டு இருக்கேன். உன் ஆசீர்வாதம் வேணும் தாயி. இதுவரை என்னென்னவோ நடந்திருக்கலாம். ஆனா இனி நடக்கிறது நல்லதாவே இருக்கணும். நானும் இனி அவனை வீட்டு நாயா என் கண் எதிரிலேயே வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் தாயி. கவுண்டரின் பேச்சை கேட்டு அம்மா கண்களை மூடினாள். சில வினாடிகள் தான். அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அதன் பின் முகம் முழுக்க ஒரு சிரிப்பு பரவியது. அதில் 1000 அர்த்தங்கள். தாயி, இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. நான் விதிய நினைச்சு சிரிச்சேன். அதுக்குத்தான் என்ன ஒரு சக்தி. தண்டவாளத்தை விட்டு ரயில் எப்படி விலகி ஓடுறது இல்லையோ அப்படித்தான் விதியை விட்டு விலகி நம்ம வாழ்க்கையும் ஓடுறதே இல்லை. இதை இப்ப நீ சொல்றேன்னா ஒரு காரணம் இருக்கணுமே தாயி. நிச்சயமா இருக்கு. அதை நீ போக போக தெரிஞ்சுக்குவ. புறப்படு. புறப்படுன்னா எப்படிமா? போற காரியம் நல்லபடியா முடியணுமே. எல்லாம் நல்லபடி முடியணும்னு தானே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம்னா புரியலையே தாயே. அதுவும் போக போக புரியும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த காரணத்தை கொண்டும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் எதிரா ஒரு துரும்பை கூட கிள்ளிடாத. உன் நல்ல மனசை பாசத்துக்காக கெடுத்துக்காத. அவ்வளவுதான் சொல்வேன். புறப்படு. அம்மா கூறிவிட்டு எழுந்து குடிசைக்குள்ளும் போய்விட்டாள். கவுண்டருக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் பெரிதாக ஏதோ தன்னை சுற்றி நடக்கப் போகிறது என்பதை மட்டும் அப்போதைக்கு அவரால் யூகிக்க முடிந்தது. தெருவில் நடந்தபடி இருந்த கண்ணம்மா ஒரு இடத்தில் ஆட்டோ ஒன்றை வழிமறித்து அதில் சாமுண்டியை ஏற சொல்லி தானும் ஏறிக்கொண்டாள். ஆட்டோவை சேலம் ஜங்ஷன் நோக்கி விட சொன்னாள். சாமுண்டிக்கு கண்ணம்மாவின் சூதோ சூழ்ச்சியோ எதுவுமே புரியவில்லை. வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். ஆட்டோக்காரர் பெட்ரோல் போடுவதற்காக பெட்ரோல் பேங்க் ஒன்றினுள் நுழைந்தாள். அங்கே எதிர் வரிசையில் ரகுபதியின் கார் நின்றிருக்க காருக்கு பெட்ரோல் போட்டு கொண்டிருந்தான் ரகுபதி. அவனை பார்க்கவும் கண்ணம்மாவுக்கு பக்கென்று நெஞ்சை அடைத்தது. தன்னை சாமுண்டியோடு பார்த்தால் அவ்வளவுதான் என்று யோசித்தவள் சட்டென்று ஆட்டோவை விட்டு இறங்கியதோடு சாமுண்டியையும் இழுத்து கொண்டு அப்படியே பின்பக்கமாகவே செல்ல தொடங்கினாள். ஆட்டோக்காரர் திரும்பி பார்த்து இருவரும் ஆட்டோவுக்குள் இல்லாததை கண்டு அதிர்ந்து போனார். ஆட்டோவை சுற்றி வந்து பார்த்தபோது கண்ணம்மா சாமுண்டியோடு ஓடுவது தெரிந்தது. ஏ பொம்பளை என்று கத்தவும் அது கண்ணம்மாவை பீதிக்கு உள்ளாக்கியது. ரகுபதிதான் பார்த்துவிட்டு அழைப்பதாக நினைத்தவள் சாமுண்டியின் கையை விட்டுவிட்டு சாலை கூட்டத்தில் விறுவிறுவென்று நடந்து கண்ணில் பட்ட சந்து பொந்துகளிலெல்லாம் புகுந்து ஓடத் தொடங்கினாள். சாமுண்டி மட்டும் நடு தெருவில் ஒரு இடத்தில். அவளை ரகுபதியின் காரும் கடந்து போனது. ஆனால் ரகுபதி அவளை கவனிக்கவில்லை. சாமுண்டியின் கால்களும் திக்கு திசை தெரியாதபடி நடக்க ஆரம்பித்தன. போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் அண்டர்வேருடன் உள்ளடங்கி கிடந்தான் சென்றாயன். கூடவே வேங்கையன். உள்ளே நுழைந்து இன்ஸ்பெக்டர் முன்னால் நின்றார் காளியப்ப கவுண்டர். கையில் மலைவாசிகளுக்கே உரிய வாக்கிங் ஸ்டிக் போன்ற குடை. தோற்றத்திலும் ஒரு மிடுக்கு. வணக்கம்ங்க. வணக்கம். நீங்க யாரு? கேள்விக்கு பதிலாக கவுண்டரின் பார்வை லாக்கப் பக்கம் சென்றது. தாழ முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டான் சென்றாயன். அந்த சென்றாயனோட அப்பனா நீங்க? இன்ஸ்பெக்டர் குரலில் துளி கூட மரியாதையே இல்லை. ஆமா சார், கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், ஊர் மிராசு. சரிதான், இப்பெல்லாம் பெரிய மனுஷங்களோட பசங்க தான் எல்லா விதமான பொறுக்கித்தனங்களும் பண்றாங்கன்னு சொல்றது சரியாத்தான் இருக்கு. இப்படி எல்லாரையும் பொத்தாம் பொதுவா சொன்னா எப்படிங்க? நான் மானஸ்தன், நியாய தர்மத்துக்கு பயந்து நடக்கிறவன். இப்படித்தாங்க இங்க என்ன பார்க்க வர்ற எல்லா கிரிமினல்களோட அப்பன்காரன்களும் பேசுறாங்க. ஆனா நியாய தர்மத்தோட பிள்ளைங்களை வளர்க்க மட்டும் தெரியாம போயிடுது.
ஒத்துக்கிறேங்க. நான் அந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டதாலதான் இப்ப என் மகன் உள்ள இருக்கான். இவன் என்ன தப்பு பண்ணான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தப்பு பண்ணாதான் பரவாயில்லையே, 4 தட்டு தட்டிட்டு விட்டுடலாமே, கொலையெல்லாம் பண்ண பார்த்திருக்காங்க. அவர் கூறவும் கவுண்டருக்கு திக்கென்றது. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.